அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷம் சுகங்களும் ஆசீர்வாதமும் பரிசுத்தம் என்றென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். அப்பா, மகா இறக்கும் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, இந்த அருமையான முன்குறித்த நாளுக்காக, இந்த மகத்துவமுள்ள நாளுக்காக ஸ்தோத்திரப்பா. அப்பாவுடைய திருசமத்துக்கு நாங்கள் வரத்தக்கதான தேவ கிருபை பெற்றவர்களாக, பிள்ளைகளாக, அதிகாரம் பெற்றவர்களாக சமூகத்தில் நாங்கள் ஒருமித்தவர்களாக கூடி இருக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை கூடி ஒரு கிருபை கொடுத்தீரே. கடந்த நாட்கள் எல்லாம் தேவரே எங்களோடு கூட இருந்து சகலத அசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி காத்து நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் திரும்பமாக உங்கள் சமூகத்துக்கு வந்து, அப்பா, நாங்களும் உங்கள் பிள்ளைகளாக இருக்க நம்பிக்கை விசுவாசத்தோடு கூடி உண்மை ஆராதித்து மகிமைப்படுத்த இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் வைத்திருக்கும் வார்த்தைக்காக நன்றி செலுத்துறப்பா. சகோதரமும் அந்த வார்த்தையை வெளிப்பட போயிருக்கா ஸ்தோத்திரம். சகோதரனை எங்களுக்காக நீ தெரிந்து கொண்டதற்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் தேவரே மாறாத சம்பூர்ண கிருபையின் பிரசன்னம், பரிசுத்த பிரசன்னம் அப்பா எங்களை இந்த வேலையை ஆளுகிச்சு எந்த விதமான இடத்தடையை ஒன்று எங்களுக்கு அணுகாதபடிக்கு தகப்பனே, இந்த ஆராதனை முழுதும் உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் காணத்தக்கதாக அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கும். உங்களை கரம் கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கும் இயேசு நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தன பண்ணிடுவே. நான் உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தன பண்ணிடுவே. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா, ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் மனிதனை என்று நம்பிடே, அவன் யோசனை அழிந்திடுமே. நான் மனிதனை என்றும் நம்பிடே, அவன் யோசனை அழிந்திடுமே. யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவான். அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. என் ஆத்துமா தாகம் பெருக கட்டுக்கள் அருந்திடுமே. என் ஆத்துமா தாகம் பெருக என் கட்டுக்கள் அருந்திடுமே. கர்த்தரின் கரம் என்னை தாத்திடுமே, என்றென்று வாழ்ந்திடுவே. கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்று வாழ்ந்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. கர்த்தர் சதா காலமும் சீயோனில் அரசாளுவார். கர்த்தர் சதா காலமும் சீயோனில் அரசாளுவார். தலைமுறை தலைமுறையாக அவரே ராஜரிகம் பண்ணிடுவார்.
தலைமுறை தலைமுறையாம் அவரே ராஜரிகம் பண்ணிடுவார். அல்லேலுயா அல்லேலுயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலுயா அல்லேலுயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலுயா. அடுத்த பாடல், அல்லேலுயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலுயா அல்லேலுயா தேவனை துதியுங்கள். அல்லேலுயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலுயா அல்லேலுயா தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள், எக்காலமும் கைத்தலமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியை ஆட்சி செய்வார். அல்லேலுயா அல்லேலுயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனே எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள், அக்கினியாய் கல்மனதே உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலுயா அல்லேலுயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனே அவர் கணிக்கே கொடுத்தினி துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள், செல்வங்களே இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலுயா அல்லேலுயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள், அலை அலையாய் ஊழியர்கள் எழுப்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள், பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவ துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலுயா அல்லேலுயா தேவனை துதியுங்கள். அல்லேலுயா அல்லேலூயா.
ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், மன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே கர்த்தாதி கர்த்தாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கு துதி என் நாவில் இருக்கும். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிக்க வேண்டும். துதிப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். எப்படி கிருபைக்காய் காதிகாலை காத்திருப்பது பிரியமோ, அதுபோல துதிப்பதும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு செயல். நன்றி தகப்பனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று தாவீது கேட்கிறான். கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் தான் கர்த்தரை எக்காலத்தையும் ஸ்தோத்தரிக்கிற ஒரு செயல். ஒரு நாளில் 7 முறை கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லுகிறான். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுப்போம். ஹalleluya, ஹalleluya. கடந்த ஒரு வாரம் முழுவதும் நேர்த்தியாய் நம்மை நடத்தினாரே, அற்புதமாய் நடத்தினாரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. எண்ணி முடியாத நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறாரே, அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹalleluya, ஹalleluya. நன்றி, 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 நன்றி. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயரை சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலுயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலுயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலுயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலுயா துதி சாற்றிடுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். யுத்த களத்திலே பாடி துதித்தார்கள், எதிராளிகள் அழிந்தார்கள் ராஜா. சிறைக்களத்திலே பாடி துதித்தார்கள், சிறையதிகாரிக்கு காவல் போட்டவனுக்கு விடுதலை உண்டாயிற்று, அவன் ரட்சிக்கப்பட்டான். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிறப்பு ஒரு துதியின் சத்தமாய் அப்பா மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. நீர் மரணத்தை ஏற்றுக்கொள்ள எருசலேமுக்கு பயணப்படும் பொழுது உம்மை ஸ்தோத்தரித்தார்கள். வழியருகே நின்றவர்கள் அத்தனை வஸ்திரங்களை விரித்து ஓசனா உன்னதத்தில் இருந்தவர்கள் தேவனுக்கு மகிமை என்று சொல்லி ஸ்தோத்தரித்தார்கள், துதித்தார்கள். அப்பா நீ துதிகளில் பிரியப்படுகிற தேவனுமாயிருக்கிறீர். நன்றி, 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 நன்றி ராஜா. ஹalleluya. துதிக்கும் பொழுது உம்முடைய சிங்காசனம் கடந்து வருகிறது ராஜா. நீர் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹalleluya. இதோ உம்முடைய ஆலய பிரகாரத்தில் வந்து நிற்கிற ராஜா. நன்றி, 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 நன்றி.
பெற்ற நன்மைகளை நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த துதிகளோடு ஸ்தோத்திரனோடு உடைய பிரகாரத்தில் வந்து நிற்கிறோம். ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளையும் ரத்த தலைமுடியும் மறைத்துக் கொள்ளுங்க. நாங்கள் ஜெபிக்கிற அத்தனை விண்ணப்பங்களுக்கு நீ செவி திறந்தருளும். அப்பா உடைய கரத்தின் வல்லமையை விளங்க செய்யுங்க ராஜா. ஹalleluya. முதலாவதாக பாஸ்டர் டேவிட் பிள்ளை பார்க்க பாஸ்டர் டேவிட் நம்மோடு கூட ஐக்கியத்தில் இருப்பவர்கள். நம்முடைய ஊழியத்தினால் அப்பா நம்முடைய ஊழியம் அவர்களோடு கூட இணைந்து பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கிராம ஊழியம் செய்து முதலாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல 1997 அர்ப்பணிப்போடு அந்த சகோதரர் அங்கே பணி செய்து வருகிறார். அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 100கணக்கான மக்களை மந்தை நாடுகளாய் மாற்றினார். முரட்டாட்டம் உள்ளவர்கள், பொல்லாதவர்கள், வெறி பிடித்தவர்கள், கொலைகாரர்கள், அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மக்கள். இன்னைக்கு அந்த மக்களை சீர்திருத்தி கர்த்தருடைய மந்தை நாடுகளை கர்த்தரை பந்தியிலே அசனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறார். இந்த கடினமான ஊழியத்தில் அவருடைய மனைவி ஜாய்ஸ் ரிபெக்கா மிகுந்த அர்ப்பணிப்போடு அந்த பணியை செய்தார்கள். தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள், பாவத்தை தைரியமாய் கண்டித்து உணர்த்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலுடைய சகோதரி ஒரு 6 வருடங்களுக்கு முன்னால் ஸ்ட்ரோக் வந்து படுக்கையாகிவிட்டார்கள். உயிர் பிழைத்தது தேவன் கொடுத்த ஒரு பெரிய இரக்கம். கடைசி வரைக்கும் நல்ல சுய உணர்வு எல்லாம் உண்டு. ஆனால் படுக்கை விட்டு எழும்ப முடியாதபடி அவர்கள் படுக்கையிலே இருக்க முடியாத சூழ்நிலை உண்டாயிற்று. நேற்றுக்கு முந்தின நாள் அவர்கள் தேவனுடைய அழைப்பை ஏற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசித்திருக்கிறார்கள். அவர்களை இழந்து நிற்கிற பாஸ்டருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, குறிப்பாக அந்த சபையின் மக்களுக்காக, அந்த ஊராருக்காக, அந்த மக்களின் ஆறுதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு 6 வருடம் இருந்த பாடுகளை பார்த்தபடியினால் அந்த மறுநாளிலே அவர்கள் மற்றவர்களை துக்கித்து அழுது புலம்பவில்லை. ஆனால் மகிமையாய் அந்த அடக்காரம் நிறைவேறிட்டு, நாளும் ஒரு தாயுடைய ஸ்தானத்தை யாரும் நிரப்ப முடியாது. மனைவி இழந்திருக்கிற பாஸ்டர், பிள்ளைகளை தாய் இழந்திருக்கிற பிள்ளைகள், ஒரு ஆவிக்குரிய தாய் இழந்திருக்கிற சபையின் மக்கள், இவர்களுக்கு ஆறுதல் உண்டாக முடியாது. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த ஆறுதலின் ஜெபத்தை பாஸ்டர் டேவிட்டுடைய குடும்பத்திற்காக, அவருடைய சபைக்காகவும் பிரதர் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறப்பா. எசப்பா, அருமையான இந்த ஜெப வேலை வந்து நாங்கள் இவ்வளவு துதிகளாலும் பாடலுமாக மையப்படுத்த நேரம் ஆண்டவரே. ஜெப வேலையில் நாங்கள் தேவனோடு கூட உறவாடுகிற நேரம். அதில் நாங்கள் யாவரும் ஆண்டவரே ஒரு பிள்ளைகளாக இருதயத்தில் ஒருமித்துள்ள விசுவாசத்தின் உள்ளத்தோடு கூடி ஜெபிக்க எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த பூமியில் எங்களை வைத்திருக்கிற ராஜா. எங்களுக்காக மாத்திரமல்ல, துயரப்படுவதற்காகவும், அப்பா பாவத்தின் பிடியிலிருந்து சிக்கி தவிக்கிறவர்களுக்காகவும், அநேக துன்பங்களாலும் ஆண்டவரே அவர்கள் பாடுபடுகிறவர்களை விடுதலையாக்கத்தக்கதான கிருபை பெற்றலாக எங்களை அழைத்த தேவன் உண்மையில் வர இருக்கிறார்கள். இப்பொழுது தேவரே அப்பா, அருமையான பாஸ்டர் சகோதரன் டேவிட்டுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அநாதி திருமணத்தில் அழைக்கப்பட்டவராய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி உம்முடைய திருவார்த்தைப்படி நீர் அழைத்த தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவர். நீர் அழைப்பின் அந்த நிச்சயத்தை உறுதிப்பட்டவராய் அவர் இம்மட்டுமாய் செய்த ஊழியத்தை தேவரே அந்த ஸ்தலத்தில் எவ்வளவோ மோசமான ஒரு இடத்துல வந்து முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியில் அந்த இடத்தில் நீ அவருக்கு தெரிந்து கொடுத்து ஒரு ஆலயத்தை கட்டி மகிமை அந்த இடத்தில் விளங்கும்படியாய் தேவனாய் ஆண்டவரை அழைக்கப்பட்ட அந்த சகோதரன் டேவிட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. சகோதரனை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து மகிமையின் ஆண்டவரை அங்கமாக வைத்து அவர் சொன்ன செய்த ஒவ்வொரு காரியத்தில் நீ மகிமைப்பட்டு என்று விசுவாசத்தோடு நன்றி செலுத்திருப்பா. அப்படிப்பட்ட சகோதரன் அப்பா குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பாக நாமத்தினால் நினைக்கப்பட்ட அந்த சகோதரி மரித்தது நிமித்தம் எந்த பாடுகள் இருந்தாலும் தேவரே ஆண்டவரே உங்களுடைய அன்பை விட்டு அவர் பிரிக்க முடியாது ராஜா தகப்பனே. நாசமாசமோ மரணமோ ஆண்டவரே வியாக்குலமோ ஆண்டவரே அதிகாரங்களோ தெய்வதூதர்கள் எதா இருந்தாலும் தேவரே உமது அன்பை விட்டு பிரிக்க பவுலை போல் ஆண்டவரே தேவரே
அவர் அன்பு நிமித்தம் கட்டுண்டோரா நான் என்று சொல்லி அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை ஒரு மகிமையான வார்த்தை. சகோதரன் அப்படிப்பட்ட நிலையில் இருந்து விசுவாசித்து ஆண்டு உறுதிப்படுத்தி அந்த நிச்சயத்தை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறபடியாக சோத்திரம் ஆண்டவர் தகப்பனே. சகோதரன் செய்து வந்த ஊழியர்களுக்காக மகிமை பெற்று ஆண்டு அநேக ஆத்மா உயிரிடு செய்ததுக்காக, அநேக ஆத்மாவுக்கு மனம் திரும்புவதற்கு உண்டான தெய்வீக சத்திய வார்த்தைகளை பேச முடியாத நாவை உச்சரிக்க பண்ணதுக்காக நன்றி செலுத்துறப்பா. இன்னும் ஆண்டவரை சகோதரன் குடும்பத்தையும் ஆலயத்தில் ஒவ்வொரு விசுவாசிகளையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. தேவன் செய்த ஒவ்வொரு காரியம் அவர் மகிமை கொண்டு அழைத்தார், அவர் செய்தார் என்ற அந்த நம்பிக்கை சொல்லி இன்னும் நாம மகிமைப்படுத்த அந்த ஸ்தலம் தேவனுடைய பிரசன்னத்தை காணட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் காணப்பட்ட இந்த இழப்பு பெரியதா இருக்காது, இணைக்க முடியாத ஒரு காரியம் ஆண்டவரே. ஆனாலும் தேவன் நீர் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆறுதல் தேவனா இருக்கிறபடியால் சகல ஆறுதல் தேவனா இருக்கக்கூடாது. அவர் குடும்பத்தையும் சபைகளையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து உமது ஆறுதலின் தேவன் தாமே ஆறுதலை கொடுக்க முடியாக அவர் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நாங்கள் ஜெபிக்கிற வேலையிலே அப்பா அவர் எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவன் மகிமை இறங்கத்தக்கதாக, அந்த ஆலயம் முழுவதும் மகிமை மூடிக்கொள்ளத்தக்கதாக கிருபை அவரோடு குறைந்து இனி வரும் நாட்கள் ஆண்டவரே இதே ஆண்டவரே அந்த மகிமையை பெற்றுக்கொண்ட மக்களாய் ஆண்டவரே இந்த சகோதரி மூலமாய் ஆண்டவர் அநேக சாட்சிகள் எழும்ப பண்ணுகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். சகோதரன் இன்னும் பலப்படுத்தும், சமாதானப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காணப்பட்ட எல்லா குறைவுகள் எழுந்தும் ஆண்டவராகிய தேவன் உன் மகிமையிலே நிறைவாக்கினேன் ஆண்டவர். இனிமே நீ மகிமைப்படுவீர் என்ற நாமத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நேரே ஆளுகை செய்யும், கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பாதமந்தி கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பாஸ்டர் டேவிட்டோடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கு தனிப்பட்ட முறையிலும் சபையின் மக்களுக்கும் ஆறுதலை கொடுத்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவரை ஜெபத்திலே தாங்குங்கள். அந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் மகிமைப்படுத்துவதை தொடர்ந்து ஜெபத்திலே தாங்குவோம். நம்முடைய உதவி ஒத்தாசைகளை அவர் கொடுத்து ஆதரிப்போம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஆதரிக்கப்படுகிற ஒரு சபை, ஒரு போதகர் யோபு, அவருடைய பெயர் மாணிக்கம். நகை செய்கிற தொழில் செய்தவர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால் இளம் வயதிலேயே சொந்த குடும்பத்தாலும் பெரும் பணக்காரர்கள், சொந்த குடும்பத்தாலும் அந்த இனத்து மக்களாலும் ஊராலும் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டவர், ஆகாதென்று தள்ளப்பட்டவர். கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். எந்த இனத்து மக்களால் வெறுக்கப்பட்டாரோ அதே இனத்து மக்களை கர்த்தர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நல்ல மனைவியை, ஊழியம் செய்கிற ஒரு மகளை கர்த்தர் கொடுத்தார், 2 பெண் பிள்ளைகளை கொடுத்தார். நாம் ஆரம்ப நாட்களிலிருந்து இந்த ஊழியத்தை நேசிக்கிறோம், பல உதவிகளை செய்கிறோம். அடிக்கடி போய் அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி சோர்ந்து போகாதபடி அவருக்கு பல காரியங்களை நாம் செய்து வருகிறோம். பொருளாலும் நம்ம வார்த்தைகளினாலும் அவரை ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவருடைய மனைவி ஜெயா அவர்களும் ஊழியத்தில் மிகுந்த துணையாக இருப்பவர்கள். கர்ப்பப்பையில் ஏதோ கோளாறு, அதை சுத்திகரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்கான சிகிச்சை செய்வதற்கு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது சிகிச்சை நேற்று நிறைவேறி இருக்கும். அவள் நல்ல சுகத்தை பெற்று அந்த கர்ப்பப்பை கோளாறினால் எந்த பிரச்சனையும் எதிர்காலத்தில் வராதபடி அவர்கள் இந்த சபைக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் பாஸ்டர் ஜோபுடைய மனைவி, திருநெல்வேலி பாஸ்டர் ஜோபுடைய மனைவி ஜெயா அவர்களுக்காக, சுகத்திற்காக, ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை சகோதரி ஸ்ரீபாரூபன் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்தை கிருபையாக நீங்க நடத்தி வந்தீங்க. 9 நாள் கடத்தி இந்த 10வது நாளில 2வது வாரத்துல கத்தாவே உபவாசித்து நாங்க ஜெபிக்கவும், கத்தாவே இப்படி சமூகத்துல தைரியமா விண்ணப்பிக்கவும் நான் வந்து நிற்கிறோம் ராஜா. எங்களை ஒவ்வொரு ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்ல கத்தாவே நீ பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க, நல்ல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க. எல்லா கிருபைகள் அப்பா நீ சூழ்ந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீ வேலி எடுத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது கூட கத்தாவே ராஜா, நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எது இருக்குமானால் ஒரு விஷயம் நீங்க மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க எடுக்கிற ஜெபம் பரலோகத்தில் எட்டப்படும் ஆண்டவரே. அதுக்கு பதில் வரணும்ப்பா. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தில் நீங்க சிந்தின ரத்தம் எங்களை கழுவணும், சுத்திகரிக்கணும். கத்தாவே நாங்கள் பரிசுத்தமாய்
கத்தாவே ராஜா நிலை நிற்கணும்னாவே கத்தா பரிசுத்தம் இல்லாமல் நாங்க தேவனை தரிசிக்க முடியாது. நாங்கள் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். இந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் தரணும் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட கத்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் துதிக்கப்படத்தக்கவர், துதியில் மகிழ்வரை துதிக்கிறோம். துதிக்கு பயப்படத்தக்கவர், துதி செய்வது செம்மையா இருக்கிறது சென்னையிலே இந்த கால வேளையிலே உயர்த்துகிறோம் அப்பா. நீர் இரக்கம் பாராட்டுங்க. இப்பொழுது கூட இந்த குறிப்புக்காக வருகிறோம். ரோபு பாஸ்டருக்காக செபிக்கிறோம் கத்தாவே. அவர்களே நீங்க அந்த ஊழியத்தின் பாதையிலே கத்தாவே நீங்க நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடினமான ஊழியம் ஆனாலும் கத்தாவே நீர் அந்த பகுதியிலே அவரை வல்லமையை எடுத்து நீ பயன்படுத்தி கொண்டு வருகிறீங்க ராஜா. நல்ல திருமண வாழ்க்கையில நல்ல ஜெபிக்கிற ஒரு மனைவி கொடுத்தீங்க. இருவரும் சேர்ந்து ஊழியத்தை செய்யும்படி வைத்தீங்க. அவள் கொடுத்த குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளை கொடுத்தீங்க, பெண் பிள்ளைகளை. அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பாஸ்டரை ஆசீர்வதிங்க. அவள் ஜெப குறிப்புக்காக வருகிறோம். மனைவி கத்தாவே சுகவீனமா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இந்த கர்ப்பத்துல காணப்படுகிற குறைபாடுகள் கத்தாவே ஒரு பாத்தில் வைக்கிறோம் அப்பா. நீங்க தயவாயிருந்து அவர்களுக்கு நீங்க தெய்வீக சுகத்தை கொடுங்க. எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அப்பா ஆலோசனை கொடுங்க. டாக்டருக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் எல்லாம் கரெக்டா டயக்னோஸ் பண்ணி கத்தாவே அந்த கர்ப்பத்துல குறைபாடுகள் அப்பா நீங்க உங்களுடைய கரத்தை நீட்டி அந்த சகோதரி தொடும்படி நாங்க ஜெபிக்கிறோம். வேண்டாத செலவுகள் எடுத்து போடுங்க. அவருடைய ஊழியக்காரர்கள் உண்மையே நம்பி இருக்காங்க ஆண்டவரே. கத்தாவே அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. அந்த டாக்டர் நல்லபடியாக சிகிச்சை கொடுத்து சுகத்தோடு பலத்தோட இந்த சகோதரி திரும்பி வீடு வந்து சேர்ந்து ஊழியத்தை கத்தாவே செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீங்க தான் அந்த சகோதரி பலப்படுத்தும் ஆண்டவரே. நீங்க உருவாக்கின அந்த கற்பத்தை கத்த நீங்க பலப்படுத்துங்க. பலவீனன் பலவான் என்று சொல்லுவான். பலப்படுத்துகிற கிறிஸ்து நீங்க ஆண்டவரே. சொகுவீனர் சொகுவான் என்று சொல்லியிருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கத்தாவே நீங்க அந்த சகோதரி பலப்படுத்திட்டீங்க. அவன் நல்ல சகோதரி ஆரோக்கியத்தை கொடுத்து கத்தாவே இந்த நாளிலே கத்தாவே நீங்க மறுபடியும் வீடு திரும்ப நீங்க செய்ய போறீங்க. பெரிய அற்புதம் செய்துட்டீங்க. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சகோதரனை பாஸ்டரையும் நீங்க ஆசீர்வதி இன்னும் வல்லமையாக கத்தாவே நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. பிள்ளைகள் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அவள் தேவைகளை சந்திங்க. நீங்க எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. அப்பா உங்களுடைய ஊழியக்காரில் ஒரு நாளும் நீங்க புற ஜாதியருக்கு முன்பு மக்களுக்கு முன்பா வெட்கப்படுத்த மாட்டீங்கிறத அவர்கள் உமக்காக நிற்கிறாங்க. கிருபை செய்யுங்க நீ கிருபை செய்யுங்க. இறக்கம் பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமீன். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த சகோதரி ஜெயாவுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்பாக சகோதரி சாந்தி ரூபன் இணைப்பு அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு நம்முடைய ஊழியத்தின் மூத்த சகோதருடைய குடும்பத்தை சார்ந்த சகோதரி ரூபன் அம்ப்ரோஸ் அவருடைய இளைய மகன் ஆண்டன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். கடந்த வாரம் காய்ச்சல் என்று நினைத்தார்கள். அது டெங்கு ஜுரமாக இருந்திருக்கிறது. ஏற்ற நேரத்தில் ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை எடுத்தபடியால் அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டாலும் அந்த இரத்த அணுக்கள் என்று சொல்லுகிற வெள்ளை அணுக்கள் பிளாட்லெட்ஸ் அது குறையக்கூடாது. அது அப்படியே டெவலப் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மேற்கொண்டு அது எந்த பாதிப்பும் வரக்கூடாது. பொது பலனும் பொது நன்மையும் பொது கிருபையும் உண்டாகி கர்த்தருக்கு இன்னும் பலத்த சாட்சியாக எடுத்து நிறுத்த முடியாது சுகனப்பட்டு இன்னைக்கு விடுதலை பெற்ற மகன் ஆண்டனுக்காகவும் தொடர்ந்து அந்த சம்பவம் வரக்கூடாது என்பதற்காகவும் ஆண்டோடைய ரத்தத்தால் மூடப்படும்படி ஆண்டனுக்காக சகோதரி சாந்தி ரூபன் ஜெபத்தை எடுக்கும்படி அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே மக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் உம்மால் ஆகும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒரு சிலராய் ஆங்காங்கு இருந்த ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு மனதோடு கூடி வந்திருக்கிற என் தேவனின் அறிவேர் இந்த அப்பா கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி அப்பா எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்களே ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீர் ஆண்டவரை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்கு ஏற்ற நேரத்திலே பதில் தந்து அப்பா எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் கூட நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காய் கூட உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இந்த நேரத்தில் மகன் ஆண்டனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை ஏற்ற நேரத்திலே மகனுடைய சுகவீனத்தை அப்பா அறிந்து கொள்ள
அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுக்க கர்த்தர் நீ தந்த கிருபைக்காக கூட நன்றி. அதுவும் உடைய இரக்கம்தான் ஏசப்பா. அந்த மகனுக்கு ஆண்டவரே அப்பா, இந்த டெங்கு காய்ச்சலினால் ஏற்படுகிற அந்த பலவீனத்தை என் கர்த்தர் நீங்க மாற்றி போடுங்க. உம்முடைய பலத்தினால் இடைகட்டுங்க. அப்பா, அந்த பிளேட்லெட்ஸ் அப்பா அளவு அப்பா கூடி வர கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. அப்பா, எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே மகனுக்கு அப்பா நல்ல சுகத்தை, பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா புதிய பெலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா, இந்த காய்ச்சல் நிமித்தமாய் சரீரம் பலவீனப்பட்டு இருக்கும் ஏசப்பா. ஆனால் என் தகப்பன், நீங்க பலப்படுத்துகிற கிறிஸ்து, உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமை மகனுக்குள் கடந்து வரட்டும் ஏசப்பா. அப்பா, அவனுடைய ரத்தத்தில் காணப்படுகிற எல்லா குறைகளையும் நீக்கி ஆண்டவரே உம்முடைய நீர் எங்களுக்காய் சிந்தின ரத்தத்தின் வல்லமையினாலே, ரத்தத்தின் கிருபையினாலே ஆண்டவரே மகன் அப்பா புதிய பலனை ஆண்டவரே புதிய அப்பா வல்லமையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் மகனை இப்பொழுதே உடைய கிருபையினாலே ரத்தத்தினாலே மூடிக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். உடைய காயப்பட்ட தழும்பா அப்பா ஆணி பாய்ந்த கரத்தினாலே மகனை நீர் அனைத்து ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. நீர் அப்படியாய் மகனை புதிய பலனை நீர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே உடைய வல்லமை ஆளுகை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உடைய புதிய கிருபை, புதிய பலன் அவனை ஆளுகை செய்து அப்பா உமக்கென்று ஓடத்தக்கதாய் அப்பா உமக்கென்று சாட்சியாய் நிற்கத்தக்கதாய் இங்க நடத்துங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கொடுத்த மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து கொடுங்க ஏசப்பா. மகனை நீர் இப்படியாய் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனத்திலே உம்முடைய பலனை தந்து அவனை அப்ப உம்முடைய பலனை தந்து தாங்கி வருவதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், அருமையான மகனை காத்தார், இன்னும் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை போல பலருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுகிறது என்று தகவல் கிடைத்திருக்கிறது. யாவரையும் இந்த கொள்ளை நோயிலிருந்து, பொல்லாத நோயிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருப்போம். கர்த்தர் செய்த நன்மைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்த குறிப்புக்காக சகோதரி ஜாக்கி துறையை அழைக்கிறேன். ஜெயிக்க வேண்டிய குறிப்பு பிளஸ்ஸி. நம்முடைய அருமையான சார் கோப்ஸ் அவருடைய மூத்த மகள், நல்ல வேலை பார்க்கிறாள். அவருக்கு வருகிற 12ஆம் தேதி பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கான ஆசீர்வாதத்திற்காகவும் அதே நேரத்தில் பிறந்தநாள் பரிசாக அவளுக்கு திருமண வாழ்வு அமையும்படியாகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த 2 காரியத்திற்காக பிறந்த நாளின் ஆசீர்வாதம், பிறந்த நாளின் பரிசாக திருமண நாளையும் கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாய் சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே ஏசப்பா. இந்த நல்ல வேலைக்காய் உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி ஏசப்பா. இந்த நல்ல வேலையில கூட கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்ட கர்த்தாவே மகள் பிளஸ்ஸி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே பிறந்த நாள் கொண்டாட இருக்கிற மகளை கர்த்தாவே ஏசப்பா நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமும் சுவாமி ஏசப்பா அந்த மகள் நிமித்தமாய் கூட ஏசப்பா மகிமைப்படத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. இந்த வருடம் முழுவதும் சுவாமி ஏசப்பா பிள்ளை நன்மையான காரியங்களை கர்த்தாவை பெற்றுக்கொள்ள ராஜா. கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் உங்களுக்காக நல்ல விஷயங்களை திட்டமிட்டுள்ளேன், உங்களுக்கு எதிர்காலம் மற்றும் நம்பிக்கையை அளிக்கிறேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. ஏசப்பா அந்த மகளுக்கு சுவாமி ஏசப்பா நல்ல ஒரு எதிர்காலத்துல சுவாமி ஏசப்பா ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை ராஜா கர்த்தாவே மகளுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. இந்த நாட்கள்ல கூட கர்த்தாவே அவளுக்கு கர்த்தாவே ஏசப்பா நல்ல ஒரு திருமண ஈவை ஏசப்பா நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தாவே நீங்க எந்த மகனை கர்த்தாவே அந்த மகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறீங்களோ ராஜா, அந்த மகன் கர்த்தாவே அது சீக்கிரத்துல கர்த்தாவே அந்த ஈவை அந்த மகள் பெற்றுக்கொள்ள ராஜா. கர்த்தர் நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே அந்த மகள் நிமித்தமாய் கூட ஏசப்பா குடும்பத்துல நல்ல ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நிலவத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. அந்த மகள் ஒன்றுக்கும் சோர்ந்து போகாதபடி சுவாமி ஏசப்பா அது சீக்கிரத்துல ராஜா அந்த திருமண காரியம் கர்த்தாவே அந்த பிள்ளைக்கு கை கொள்ள சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. உம்முடைய பிரசன்ன மகளோடு கர்த்தாவே தங்கி இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை அறிந்து சுவாமி ஏசப்பா மகளுக்கு கர்த்தாவே அந்த காரியத்தை கர்த்தர் நீங்க வாய்க்க செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிரசனத்தினால கர்த்தாவே மகளை இடைக்கட்டி காத்து கொள்ளுங்க. கையின் பிரயாசத்தை கர்த்தர் நீங்க கர்த்தாவே ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிரசனத்தினால இடைக்கட்டி காத்து கொள்ளுங்க. துதிக்கிற மகிமை எல்லாத்தையுமே செபிக்கிறோம். நசனாக இயேசு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அந்த மகளை ஆசீர்வதித்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரி லட்சுமி இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். பூந்தமல்லியை சேர்ந்த லட்சுமி கண்ணன் அந்த சகோதரி இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு வருகிற 15ஆம் தேதி பிறந்தநாளை காண்கிற
ஜெசிகா என்ற மகள். அவள் பூனேயில் இருக்கிறாள். சகோதரர் செல்வராஜ் அவருடைய மகள் பூனேயிலே இருக்கிற மகள். அவருடைய பிறந்தநாள் 15ஆம் தேதி. இந்த பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் அந்த மகளுக்கு அந்த பெற்றோருக்காக நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். இந்த ஜெபத்தை சகோதரி லட்சுமி கண்ணன் ஏறெடுக்கும்படி அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கண்மணியை போல் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்முடைய பரிசுத்தம் ஆண்டவரே எங்களிலும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா உம்முடைய இரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே என்னுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த பிறந்த நாளை காண்கிற இந்த சகோதரிக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே புதிய வருடத்தை காண கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த வருடத்திலே அப்பா இது நாள் வரை காணாத எல்லா நன்மைகளையும் காணும்படி கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்லியிருக்க போல நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை மகிமையிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிலும் சிறந்திருக்க செய்யுங்க ஆண்டவரே. சிறந்திருக்கும்படி ஆண்டவரே நீர் உம்முடைய பாதையிலே ஆண்டவரே நீர் நியமத்திற்கு வைத்திருக்கிற பாதையிலே கரம் பிடித்து நடத்தி செல்லுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கிருபையினாலும் ஞானத்தினாலும் ஆண்டவரே மேன்மேலும் ஆண்டவரே வளர கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடைசியான ஜெபக்குறிப்புக்காக வருவோம். இந்த ஜெபக்குறிப்புக்காக பாஸ்டர் ஸ்டீஃபன் ஞானி அவர்களை இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, நம்முடைய ஊழியத்தில் பல ஊழியங்களை இணை ஊழியமாக செய்து கொண்டிருக்கிறோம். பல ஊழியங்களை ஜெபத்தால் தாங்குகிறோம், பொருளால் தாங்குகிறோம். நேரடியாக சென்று ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி சபை ஸ்தாபிப்பதற்கு பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி பீகார் மாநிலத்தின் வடக்கு பகுதிகளிலே பல காரியங்களை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய பலனையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் இந்த அங்கே விசுவாசிகளின் எண்ணிக்கை பெறுகிறது, சபைகளின் எண்ணிக்கை பெறுகிறது. அதை கர்த்தர் நம்மையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வருஷமும் நவம்பர் 19ஆம் தேதி இந்த ஊழியங்களை மேற்பார்வையிடுவதற்கும் இந்த ஊழியங்களை கிறிஸ்துமஸ் கால நற்செய்தி ஊழியங்களை செய்வதற்கும் நாம் புறப்பட எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டாயிற்று. 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அந்த ஊழியங்கள் அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரயாணத்திற்காக அந்த தேவைகளுக்காக செவியுங்கள், பங்கு கொள்ளுகிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக அந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து டிசம்பர் 2வது ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி நாம் சேலத்தில் ஆதரித்து வருகிற ஊழியங்களை, கிறிஸ்துமஸ் கால ஊழியங்களை இன்னைக்கு நிறைவேற்ற இருக்கிறோம். 3 இடங்களில் நடைபெறும். கிச்சிப்பாளையம், அரிசிப்பாளையம், எருமாப்பாளையம், இந்த 3 பகுதிகளிலே இன்றைக்கு கர்த்தர் அங்கே ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். அங்கே பாஸ்டர் டிசூசா அவர்கள் அந்த ஊழியங்களை நேற்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் எல்லா வகையிலும் ஆதரித்து வருகிறோம். கர்த்தர் அதை பெருக செய்திருக்கிறார். இந்த வருஷமும் அந்த ஊழியங்களை செய்ய இருக்கிறோம். அதற்கான தேவைகள் உண்டு. இவைகளுக்கான பாரத்தோடு ஜெபிப்போம். மற்ற தேசத்தில் காணப்படுகிற பொதுவான காரியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். யுத்தங்களை செய்பவரும் அவர், ஓய பண்ணுகிறவரும் அவர். இன்னைக்கு உலகத்தில் இஸ்ரேல் காசாவுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உக்ரைன், அங்கே ரஷ்யா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல பாடுகள், பிரச்சனைகள். கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ண வேண்டும், சமாதானத்தை கட்டளையிட வேண்டும். சில நேரங்களில் தேவனுடைய சித்தத்தின்படி யுத்தத்தின் செய்திகளை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர் முடிவுக்கு அது ஒரு அடையாளம், உலகத்தின் முடிவுக்கு அது ஒரு அடையாளம், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறபடினால் இப்படி செய்திகளை கேட்போம். ஆனால் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இதற்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிப்போம். குறிப்பாக பீகார் மாநில தேர்தலுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஏன் பீகார், தமிழ்நாட்டை விட்டுட்டு பீகாருக்கு சொல்றீங்களா பிரதர்ன்னு கேட்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு அங்கே ஒரு உறவை கர்த்தர் ஏற்படுத்தி அநேக அன்பான உள்ளங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்காக அங்கே ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம ப்ரேயர் டீமுக்காக ஜெபிக்கிறவங்க அங்கே கர்த்தர் எழுப்பி கொடுத்திருக்கிறார்.
அப்படி நமக்கு ஒரு ஆவிக்குரிய பந்தம் கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஒரு சகோதரத்துவ ஐக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்மை நேசிக்க அந்த பிள்ளைகள் அங்கே சமாதானமா வாழணும்னா அங்க நல்ல ஆட்சி அமையணும். அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கிற ஆட்சியாளர்கள் வரணும். அதுக்காக நான் ஜெபிக்கணும். அது ஒரு நம்ம மேல் ஒரு பெரிய கடமையா இருக்கிறது. கர்த்தர் நல்ல மழையை தேசத்துக்கு கொடுத்திருக்கிறார். அது ஆசீர்வாதத்தின் மழையாக இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு விலைவாசி தங்கத்தின் விலை பயங்கரமா இருக்குன்னு சொல்கிறார்கள். என்ன பிரதர், கர்த்தருடைய பிள்ளைகள் பெந்தேகோஸ்து அனுபவத்தில் உள்ளவங்க தங்கத்தை பற்றி பேசலாமா? அதை பற்றி ஆசை கொள்ளலாம். நமக்கு அது ஆசையும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஆனாலும் பொருளாதாரம் பாதிக்கப்படும். நம்முடைய இந்திய தேசத்துக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும். அநேகர் வேலை இழக்கக்கூடும். அதற்காகத்தான் ஜெபிக்க சொல்றேன். மறுபடியும் நம்ம வாங்கி அணிந்து கொண்டு அலங்காரமை தெருவீதியில இயேசபேல போல நடக்கணுங்கிறதுக்காக இல்லை. பொருளாதாரத்தின் சீர்கேடு வந்துவிடக் கூடாது. நம்முடைய தேசத்தின் மேல் அக்கறை இருக்கிறனால தான் அந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னும் தொடர்ந்து நிறைய பொதுவான காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. இந்த கரூர்ல 41 பேர் மரித்திருக்கிறார்கள். ஆனால் அதை வைத்துக்கொண்டு பிண வியாபாரம் பண்ணுகிறார்கள், மரண வியாபாரம் பண்ணுகிறார்கள். அசிங்கமாக இருக்கிறது. அதுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். அந்த 41 பேரை எழுந்த இந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் உண்டாக முடியாது. நான் போய் பொன்னோ பொருளோ கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களுக்கு ஆறுதல் உண்டாக முடியாது. நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த மாதிரியான பொதுவான காரியங்களுக்காகவும் இதனால் கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் பாஸ்டர் ஸ்டீபன் யாரை ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோமையா, சமர்ப்பணிக்கிறோமையா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் இந்த வேளையில் அப்பா ஒரு சிலராக ஒருமனப்பட்டு உடைய சிரமத்தில் கூறி உண்மை நோக்கி பார்க்க கொடுத்த திருமணத்திற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமையா. இந்த நாளில் ஆண்டவரே சோத்திரம் பீகார் மாநிலத்தில் திட்டமிடப்பட்டபடியாக நவம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை ஆண்டவரே திட்டமிட்டிருக்கிறபடியான ஊழியர்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய காலத்தில் ஒப்புக் கொடுக்கிற பிரயாணங்களுக்காய் ஸ்தோத்திரம், தேவைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த விசேஷ நாட்களிலே உள்ள ஊழியர்களை திடப்படுத்தும், விசுவாசிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக கடந்து சென்று வர தேவரில் கிருபை செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய திருநாமம் மகிமைப்படுத்துவதற்காக அநேகர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் கடந்து வரவும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் விசுவாசங்களை நிலைத்திருக்க ஆண்டவர் பலப்படுத்த வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த திட்டமிடப்பட்ட ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமையா. தேவைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். பிரயாண பாதுகாப்பிற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமையா. தேவருடைய நாம் மகிமைப்படுத்துவதற்காக அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாய் வளர தேவரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அடுத்து டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2வது ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். 3 அரிசி பாளையம் இந்த பகுதியில் திட்டமிடப்பட்டபடியாக ஊழியங்களுக்காக ஸ்தோத்தரிக்கும். கடந்து சென்று வர கிருபை தாருங்கப்பா, பலன் தாருங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியர் செய்த ஊழியர் குடும்பத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக விசுவாசிகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். விசுவாசங்களை உறுதிப்பட ஊழியர்களை உற்சாகப்படுத்த விசுவாசிகள் பலன் அடைய அவர்களை நோக்கி பார்க்கப்பட்ட தருணத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சென்று வர கிருபை தாருங்கப்பா, பலன் தாருங்க. பிரயாண பாதுகாப்புக்காக தேவைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அந்த ஒரே ஊழியங்களில் உற்சாகம் காட்டுகிற ஊழியர் குடும்பத்தை ஊழியர்களை தேவரில் பலப்படுத்தி காத்து வழி நடத்த முடியாது. தேவருடைய வல்லமை அவருடைய பாதுகாத்துக் கொள்ளட்டும். தேவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோமே. அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். ஆஸ்பத்திரியில் ஆண்டவரே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற வியாதியஸ்தர் மக்களுக்காக ஜெபிக்கிறோமையா. அநேகர் ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் வியாதியஸ்தர்களாக இருக்கிற மக்கள் சுகமடையத்தக்கதாக இந்த என்ன வியாதி என்று தெரியாமல் கூட வியாதி ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோமுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆஸ்பத்திரியில் செய்யப்படுகிற ஊழியங்கள் மூலமாக தேவனாவும் மகிமைப்படத்தக்கதாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளும். அவர் ஊழியர் செய்வோம். ஆஸ்பத்திரி செய்யப்பட ஊழியங்கள் மூலமாக சுகமடைய தேவனை நாமும் மகிமைப்பட ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. சுகமடைய முடியாது ஜெபிக்கிறோம். ஆறுதல் அடைய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சொற்கும் தலைச்சுமை வியாபாரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கருத்தில் ஒப்புக்கொள்ள சுமந்து வியாபாரம் செய்து கஷ்டப்படுகிற மக்கள் ஆண்டவரே அவருடைய வியாபாரங்கள் தொழிலை
அவருடைய முயற்சிகளை தேவரையை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவருடைய கடன் தொல்லையினாலே கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய தேவைகள் நிமித்தமாக கடன் வாங்கியிருப்பாங்க, தேவை நிமித்தமாக கடன் பெற்று தவிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் அவருடைய உழைப்பு பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய வருமானத்தை பெருக பண்ணுங்க. அவருடைய குடும்பத்திலே தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். தலைசுமையினால செய்யப்படுகிற ஊழியங்களை வியாபாரிகளை தேவரை ஆசீர்வதித்து மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தில் ஆண்டவரை கேள்விப்பட்டபடி பாட்னாவிலே தேவருடைய ராஜ்யம் தேவருடைய நாமம் மகிமைப்படுத்துகிற கடந்து வரும்படியாகவும் தேவஜனங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள இயேசு ஆதரவு ஜனங்களுக்கு விசுவாசிகள் ஆதரவாக இருக்கத்தக்கதான அரசாமையாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஐயா. தேசத்தில் வேலை வாய்ப்பு பெருக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் அவருடைய வறுமை ஒழியும்படியாக வேலை வாய்ப்புகள் பெருகவும் ஆண்டவரே சோத்தரிக்க உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவ சமாதான குடும்பம் தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்த ஆசீர்வாதமான மழைக்காக ஜெபிக்கிறோம். விவசாயிகள் ஆண்டவரே விவசாயம் செழிக்க விவசாயத்துல மக்கள் ஆர்வமாக ஈடுபடத்தக்கதாக ஆசீர்வாதமான மழையை கொடுத்து முடியாது ஜெபிக்கிறோம். மிஷினரிகளுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோமே. மிஷினரிகளாக சென்றிருக்கிற வட மாநில ஆண்டவரே மிஷினரி குடும்பத்திற்காக அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஞாபகத்தின் நிமித்தமாக தேவரி சென்றிருக்கிற மிஷினரி குடும்பங்களோட தேவருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். தேவ நாமம் மகிமைப்படும்படியாக தேவருடைய வல்லமை அவர்மூலம் வெளிப்படும்படியாகவும் அவருடைய சுவிசேஷத்திற்கு விரோதமாய் கிரியை செய்ய எல்லா சத்தினுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம்ப்பா. அந்த குடும்பங்களில் தேவரை உங்களுடைய கருத்தில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவருடைய தேசத்துல வேலை வாய்ப்பை பெருகட்டும். தேவருடைய நன்மை கிருமை தொடரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மக்கள் ஆண்டவரே விலைவாசி ஏற்று தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவர் ஏழை மக்கள் ஆண்டவரே சோதனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்திய தேசத்தில் ஆண்டவரே இப்படி வேலைவாசிகள் ஏறும்போது மக்கள் பாதிக்கப்படுவதை அறிந்து உடைய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் அவர் மூலமாக தேவ வார்த்தை கடந்து வந்து எங்களை பலப்படுத்தத்தக்கதாக தேவர்கள் அவங்க தேவ வார்த்தையை கொடுக்கும்படியாக உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெப வேலையை ஆசீர்வதித்து தந்தீர். ஏறெடுத்த ஜபங்களுக்கு பதில் கொடுத்து விட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஜபங்களை ஏறெடுத்த உடைய பிள்ளைகளை நினைத்தரலும் எங்களை ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை குடும்பங்களையும் நீர் பேர் பேராய் அறிந்திருக்கிறேன். உடைய கரத்தின் நன்மையினால் அவர்கள் திருப்தியாகட்டும். அவள் செய்கிற பணிகள் அப்பா எங்கே அவர்கள் பணி செய்தாலும் அங்கே தலை நிமிர்ந்து நிற்கட்டும். யோசேப்புக்கு சிங்காசனம் தாவீதுக்கு சிங்காசனம் கிடைத்தது போல அப்பா அவர்களை நீர் உயர்த்துங்கப்பா. அந்தந்த ஸ்தானங்களிலே உயர்த்துங்க. அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நினைத்தரலும். வேலைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை வசதிகளை ஏற்படுத்தி தாரும். வேலை செய்து தங்கள் வாழ்க்கை நடத்துகிறவருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்கப்பா. நேரப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வீடு வாசல் இல்லாதவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தாரும். காரணம் உமக்கு பிரியமாய் நடக்கிறபடியினால் நீர் அந்த வாக்கு தத்துவத்தை நினைத்தருளும். எங்கள் தேசத்துக்காகவும் தேசத்தின் தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அதுபோல நாங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபைகள், நாங்கள் அறிந்திருக்கிற ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், ஊழிய ஸ்தாபனங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எல்லாவற்றையும் நினைத்தருளும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுபோல சினிமா மாயில அழிந்து கொண்டிருக்கிற இளைஞர் பட்டாளத்துக்காக வேண்டிக் கொள்கிற ராஜா இரக்கம் பாராட்டும், இரக்கம் பாராட்டும். சத்ரு தந்திரமா இப்படி சினிமா மோகத்திலே ஒரு படித்த இளைஞர் கூட்டத்தை இழுத்து கொண்டு போகிறான் ராஜா. அது பார்ப்பதற்கு வேதனையா இருக்கிறது அப்பா. நன்றி அப்பா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்திகரிப்பான்? நம்முடைய வசனத்தினால் அல்லவா? ஆனால் இன்னைக்கு சினிமா வசனத்தினால சீர்கெட்டு போகிறாங்க தகப்பனை. உம்முடைய வசனத்தினால் சீர்பெருமடியாய் கிரியை செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசும். அடியனை கருவியாய் மறைத்து பயன்படுத்தும். மறைத்து வெளிப்படும். அப்படி நாம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெகேமியா அவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழி நடத்த பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை என்று நெகேமியா சொல்லுகிறார். நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை புதுப்பிப்பதற்கு ராஜாவுடைய தயவை பெற்று அந்த காரியத்தை பணி செய்கிறார். அது ஒருவராய் செய்கிற காரியம் அல்ல. எழுந்து கட்டவும் வாருங்கள் என்று சொல்லி தன் இனத்தார் மக்கள் அனைவரையும் அழைத்து அந்த காரியங்களை பகிர்ந்து செய்கிறார்கள். இது சன்பல்லாத், கேசும், தொபியா இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பொறாமை, எரிச்சல் வருது. எப்பொழுதுமே கர்த்தருக்காக ஒரு நல்ல காரியத்தை, பெரிய காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது, செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்டவர்கள் எழும்பத்தான் செய்வார்கள். அது இயற்கை. அவை அப்படிப்பட்டவர்கள் எழும்பி வேலை செய்கிற நெகேமியாவுக்கு துணை நின்று அந்த பணிகளை செய்கிறவர்களை இருதயம் கரைந்து போக முடியாது பல அவதூறான பொல்லாத காரியங்களை செய்கிறார்கள். அப்பொழுது மக்கள் சோர்ந்து போனது போதுதான் அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்பா, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆதி பிதாக்கள், அவர்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் செங்கடலை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து வரும் பொழுது 40 வருடம் வனாந்தரத்திலே அவளை வழி நடத்தினார். அந்த 40 வருடம் ஒரே இடத்தில் அவர்கள் வாழவில்லை. அவர்கள் பல்வேறு பகுதிகளில் கூடாரங்களை பெயர்த்து கொண்டு போய் வாழ்ந்து வனாந்தரத்தில் 40 வருஷம். இந்த 40 வருஷத்திலும் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு வழியை கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார், அவர்களை பாதுகாத்தார். அந்த தேவனுக்காக இந்த பணியை நாம் செய்கிறோம். ஆகவே அவர் உங்களை கைவிடுவது இல்லை. அவ இந்த வார்த்தைகள் நிமித்தமாக இன்றைக்கு ஆவியா நம்மோடு பேச விரும்புகிற காரியம், வனாந்தரம், ஒரு டெசர்டட் லைஃப். அதை யாருடைய ஆதரவும் இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு மனிதருடைய ஆதரவு இருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய ஆதரவு இருக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் பொருளாதாரத்தின் ஆதரவு இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆதரவற்றவர்கள், தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு இல்லங்கள் இருக்கிறது, அரசு இருக்கிறது, ஓரளவுக்கு மனிதாபிமானம் இருக்கிறபடினால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றிருக்கிற நாம் கூட சில நேரங்களில் இந்த டெசர்டட் லைஃப்குள்ளாய் போகிறோம். ஒரு வனாந்தரத்தின் வாழ்க்கை, ஏதோ ஒரு கைவிடப்பட்ட தன்மை, எல்லாமே நமக்கு சூன்யமாய் வெறுமையாய் இருப்பது போல ஒரு சூழ்நிலை. வாழ்வதை காட்டிலும் ஜீவன் முடிந்துவிட்டால் நல்லதே என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலைக்கு தான் டெசர்டட் லைஃப், வனாந்தரம். இன்னைக்கு அநேகர் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருப்பார்கள். அவர்கள் பறந்து அந்நிய தேசங்களுக்கு பணி செய்ய கடந்து போயிருப்பார்கள். இன்னைக்கு பெரியவர்கள் கைவிடப்பட்டவர்களைப் போல சில இடங்களில் இருக்கிறார்கள். தங்கள் வேலைகளை தாங்களே செய்ய வேண்டும், தங்களுக்கான காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சுகவீனப்பட்டால் கூட ஆஸ்பத்திரியில் சேர்ப்பதற்கு ஆட்கள் இல்லை. அன்னைக்கு ஒரு சகோதரி பத்மா, ஒரு சகோதரி, இன்னைக்கு அவர்கள் ஜெபித்திருக்க வேண்டும். அந்த குறிப்பை வைக்க மறந்து விட்டேன். ஒரு மகள் அமெரிக்காவில் இருக்கு, ஒரே மகள் தான். இங்கே அவருடைய ஆஸ்திகள், அவர் வீடு எல்லாம் சேர்த்து முடிச்சுள்ள 1 கோடி ரூபாய் பெறும். ஆனால் இருவரும் வயதானவர்கள். அவள் என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. என் கணவர் சுகவீனப்பட்டு விட்டார். ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல எங்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை. இதனை கண்ணீரோடு வேண்டிக் கொண்டார்கள். நம்முடைய ஊழியத்தில் சார்ந்த சில தம்பிமாருக்கு சொல்லியிருக்கிறோம். அவர்களும் எல்லா நேரத்திலும் செய்ய முடியாது. பாருங்கள், பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, சரீரத்துல பலம் குன்றி போய்விட்டது. வளர்த்த மகள் வெளிதேசத்தில் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு டெசர்டட் லைஃப். அவர் சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் கைவிட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். நான் என் கணவருக்கு செய்ய முடியவில்லை, என் கணவரால் எனக்கு உதவி செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. இதுதான் டெசர்டட் லைஃப், ஒரு வனாந்தரம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பவர்களுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்தரமான அந்த சூழ்நிலையும் கர்த்தர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவை சோர்ந்து போக வேண்டாம். இப்போ வனாந்தரத்திலே கைவிட மாட்டார் என்பதற்கு ஆதாரங்கள் என்ன? எதை வைத்து நம்ப சொல்லுகிறீர்கள்? நீங்கள் சொல்லுவதற்கு கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நான் எப்படி நம்புவது? அப்ப அதற்கான சாட்சியங்கள் இருக்கிறதா? வேதத்தில் இருக்கிறது. நடைமுறை வாழ்க்கையில் நிறைய சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் வேதத்தில் உள்ள சாட்சிகள் எல்லாருக்கும் தெரியும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதிகாலையில் எழுந்து ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து
அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். பாருங்க, கொஞ்சம் ஆகாரம், கொஞ்சம் தண்ணீர், பெத்த பிள்ளை, அனுப்பிவிட்டான். எத்தனை நாளைக்கு அந்த ஆகாரம் தண்ணீர் வந்ததோ தெரியாது. ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ. இப்பொழுது அவள் வனாந்திரம், எங்கே போவதுன்னு தெரியாதபடி அவள் வனாந்திரத்தில் இருக்கிறாள். அது பெயர் சபாவின் வனாந்திரம். ஆபிரகாம் சொல்ல வேண்டுமென்றால் கணவன். இந்த இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு மூத்த மகன்தான். ஆனால் வாக்குத்தத்தின் பிள்ளையாகி ஈசாக்குத்தான் நமக்கு மூத்த பிள்ளை என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். மாம்சத்தின்படி பிறந்த இவனும் ஆபிரகாமின் பிள்ளைதான். ஆனால் ஒரு கடினமான இருதயத்தோடு தான் அவளை அனுப்பி விடுகிறான். அப்போ அவள் கடந்து வருகிறாள். பாருங்க, தண்ணீர் வற்றி விட்டு தண்ணீர் இல்லை, ஆகாரம் இல்லை, பசி, தாகம், பிள்ளை சாக போகிறது. பிள்ளையின் சாவை பார்க்க முடியாதபடி அவள் கதறுகிறாள், அழுகிறாள். கடைசியில ஆண்டவனை நோக்கி புலம்புகிறாள். எப்பொழுது கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுத்தாளோ கர்த்தர் கண்களை திறந்தார். அவள் காலுக்கு கீழே ஒரு நீரூற்று காணப்பட்டது. ஒரு வனாந்திரத்துல நீரூற்று கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. பேர் சபாவிலே ஒரு நீரூற்று திறக்கப்பட்டது. அது இன்றைக்கும் வற்றாத நீரூற்றா இருக்கிறது. இன்றைக்கு அது மெக்காவிலே இருக்கிறது. மெக்கா மதினா புனித யாத்திரை போகிறவர்கள் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஜம் ஜம் என்று சொல்வார்கள். அந்த தண்ணீர் இன்றைக்கும் திறந்தது அப்படியே இருக்கிறது. இப்போ எனக்கு அருமையான தேவச்சானமே, அப்போ ஒரு வனாந்திரத்திலே ஆகார் அடிமை பெண் தான். கர்த்தர் தான் அவளை போக சொல்லுகிறார். ஆனால் அந்த பெண்ணுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அந்த இஸ்மவேல் அதே வனாந்திரத்திலே வளர்கிறான், பலுகி பெறுகிறான். அவனும் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜாதியாகத்தான் இருக்கிறான். இப்போ வனாந்திர வாழ்க்கையில கைவிடவில்லை. யோசேப்பு யாக்கோபால் மிகவும் நேசிக்கப்பட்டவன். யாக்கோபுக்கு பல பிள்ளைகள். அதுல யோசேப்பை மிகவும் நேசிக்கிறான். அவன் தேவனுடைய ஆவியை பெற்றவன், சொப்பனங்களை பார்ப்பவன். அது மாத்திரமல்ல, பாவத்தை பாராதவன். அவன் தன் சகோதரர்கள் செய்கிற தவறுகளை தகப்பனுக்கு சொல்லுகிறவன். சகோதரர்கள் தப்பாக புரிந்து விட்டார்கள், இவன் கோல் முட்டுகிறான், நமக்கு துரோகம் பண்ணுகிறான் என்றெல்லாம் சொல்லி யோசேப்பு மேல அவர்கள் கோபமா இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, சொப்பனத்தை கண்டான். 11 பேர் தன்னை வணங்குவதை போல ஒரு சொப்பனத்தை, அரிக்கட்டுகள் தன்னை வணங்குவது போல சொப்பனம் கண்டான். அது நிமித்தமாக அவர்களுக்கு ஆத்திரம். சொப்பனக்காரன் என்று நக்கலாக பெயர் சொல்லி அழைத்தார்கள். கடைசியில அவர்கள் சகோதரர்கள் ஆடு மாடு மேய்க்க போய்விட்டார்கள். யாக்கோபு யோசேப்பிடத்திலே அவர்களை விசாரித்து வரும்படியே அனுப்புகிறார். போன போதோ இந்த சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து இவனை கொன்றுவிட வேண்டும், இவனால் தான் நமக்கு அசிங்கமா இருக்கு, இவன் நம்முடைய தவறுகளை சொல்லிவிட்டு அவன் நல்ல பேர் வாங்கி கொள்ளுகிறான், பொறாமை கொண்டு அவனை கொல்ல நினைத்தார்கள். ஆனால் அந்த ரூபன் அவர் கைக்கு தப்பு வைத்து அவனை குழியில் போட்டு விட்டார்கள். இவன் ரூபன் கடந்து போகிறான். திரும்பி வர வேண்டும் என்று அவனை காப்பாற்ற வேண்டும் என்பதோடு போகிறான். ஆனால் அதற்குள் மற்ற சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு அங்கே இஸ்மவேலரிடத்திலே விற்று போட்டார்கள். பிரயாணம் பண்ணுகிற வியாபார வர்த்தகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரேபியரிடத்திலே விற்று போட்டார்கள். எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அடிமையாக அவன் இருக்கிறான். அங்கே அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கிறது. செய்யாத குற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டு அவன் சிறையில் அடைக்கப்படுகிறான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். அவன் கடைசியில சிங்காசனம் அவனுக்கு இருக்கிறது. ராஜாவினுடைய மகள் அவனுக்கு மனைவியாக மாறுகிறாள். எகிப்தை அவன் ஆளுகை செய்கிறான். பேருக்குத்தான் அங்கே அந்த ராஜா, மற்றபடி ஆட்சி எல்லாமே இவன் தான். பாருங்க, கர்த்தர் அவனை உயர்த்தினார். எங்கே? ஒரு வனாந்திரத்தின் குழியில் போடப்பட்டவன் என்று சொல்லி ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்களே நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல்
குழியிலே போட்டு விடுங்கள் என்று அவனை சொல்லி, வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். அவன் குழியில் போடப்பட்டவன், ஆனா 20 காசுக்கு விற்கப்பட்டு தேசத்தையே ஆளுகை செய்கிறான். கடைசியில அவனுடைய சகோதரர்கள் கட்டுக்கட்டா பணத்தை அவனிடத்துல கொண்டு வந்தார்கள். அவனை நமஸ்கரித்தார்கள், காலில் விழுந்து வணங்கினார்கள். பாருங்க, இதான் தேவன். வனாந்தரத்தில் ஒரு யோசேப்பை கைவிடவில்லை. அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, ஒரு இடத்துல பிள்ளையினால வனாந்தரம், இஸ்மவேல் பிறந்ததுனால வனாந்தரம், இங்கே உடன் பிறந்த சகோதரர்களால் வனாந்தரம். இப்படிதான் நடக்கும். உலகம் நம்ம வனாந்தரத்தில் தள்ளிவிடும். பணம் இருக்கும் போது எல்லாம் கூடி வருவார்கள், இல்லை என்று தெரிந்து விட்டால் சிதறி ஓடி விடுவார்கள். அதாவது குளத்துல தண்ணி இருக்கும்போது கொக்குக்கு கொண்டாட்டமா, கொக்கும் பறவைகளும் குளத்துல இருக்கும். அந்த தண்ணி வற்றி விட்டால், தண்ணீர் இல்லை என்றால் கொக்கும் பறந்து போய்விடும். அங்க மீன் பிடித்து சாப்பிட்ட கொக்கு, நாரை, காகம் எல்லாமே ஓடிவிடும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ வனாந்தரம் வரும்போது அங்கே தன் வயிற்றை கழுவின பறவைகள் கூட அந்த வெறுமையான வனாந்தரமாக்கப்பட்ட குளத்துக்கு வராது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ நம்மோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் வனாந்தரத்திலும் நமக்கு ஒரு வழியை ஏற்படும். அதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல நம்ம வாழ்வதற்கு திரளான ஆஸ்திகள், ஆரோக்கியம் எல்லாம் அவசியம்தான், ஆழ்வலம் எல்லாம் அவசியம்தான். அதை காட்டிலும் மேலானது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் வனாந்தரம் என்ற டெசர்டட் லைஃப், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சரி, இந்த வனாந்தரம் ஏன் வரும்? மனிதனுடைய வாழ்க்கையில வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டாயம் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில வனாந்தரம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாலுந்தேன் ஓடுகிற கானான் உண்மை, ஆனால் அதற்கு முன்னால் வனாந்தரத்தை கடக்க வேண்டும், அதுவும் உண்மை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரமும் உண்டு. வனாந்தரத்தின் ஊடாய்த்தான் நம்ம கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அப்போ இந்த வனாந்தரம் என்பது உலகத்தின் காரியங்களிலிருந்து நம்மை வேறு பிரிக்கிறது, நம்மை தனிமைப்படுத்துகிறது. எகிப்தின் பாவங்கள், களியாட்டுகள், சோதோம் பட்டணத்தின் எல்லா வேடிக்கைகள், களியாட்டுகள், இவைகளிலிருந்து நம்ம இந்த வனாந்தரம் வேறு பிரிக்கிறது, தனிமைப்படுத்துகிறது. தனிமைப்படுத்தி நம்மை நேர்த்தியா நடத்தி அங்கே கொண்டு போகிறோம். அப்ப இந்த வனாந்தரத்துல ஏன் வனாந்தரம் வருகிறது? அதற்கான காரணங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். உபாகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து விட்டு 13ஆம் வசனத்தையும் வாசிப்போம். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு, சுதந்திர வீதம், யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கண்மலையில் உள்ள தேனையும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவனுக்கு உண்ணும்படி கொடுத்தார். இப்ப 13ஆம் வசனத்தை வாசிங்க. முதல்ல 9. எண்ணாகமம் தானே, உபகம், சாரி, மன்னிக்கணும், எண்ணாகமம். அதானே, எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 9, 13 வசனம். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். இப்ப 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாகும் மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலையப்படும். யாரு? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், மோசையினால் நடத்தப்படுகிறார்கள்.
அற்புதங்கள் அதிசயங்களை எகிப்திலும் பார்த்தார்கள், சிக்கடலில் பார்த்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்போ கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேரை தேர்வு செய்து அந்த தேசம் எப்படிப்பட்டது பார்த்து வாருங்கள் என்று சொல்லி தகவல் அனுப்புகிறார். இப்போ பார்த்து தகவல் சொன்னார்கள். 10 பேரும் சொன்னார்கள், 12 பேரும் சொன்னார்கள். ஆனால் 10 பேர் மக்களுடைய இருதயத்தை கரைபடினார்கள். 2 பேர் விசுவாசமாய் சொன்னார்கள். அப்ப கர்த்தருக்கு கோபம் வந்து விட்டது. அந்த கோபத்தினால்தான் 40 வருஷம், இல்லைன்னா 4 நாள்ல போயிருப்பாங்க. அந்த சொல்லிட்டு வந்த தகவலை அப்படியே விசுவாசித்து அந்த 2 பேரோடு சேர்ந்து 10 பேரும் சேர்ந்து கர்த்தர் பெரியவர், நிச்சயமாகவே நாம் அதை சுதந்திரிக்கலாம் என்று விசுவாசத்தின் அறிக்கை செய்திருப்பார்களானால் அவர்களுக்கு இந்த பாடு வனாந்திரம் வந்திருக்காரு. அதனாலதான் கர்த்தர் கோபம் கொண்டு அவருக்கு வனாந்திரம். அப்ப கர்த்தரை கோபம் விட்டார்கள். வனாந்திரத்திலே கோபம் முட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்களுக்கு கர்த்தரை என்ன செய்யணும்? பரிச்சை பார்க்க கூடாது. அப்ப பாருங்க, இன்னைக்கு நாம் கோபம் முட்டுகிற கர்த்தரையே எரிச்சலடைய செய்து விடுகிறோம். அப்ப கர்த்தர் கோபம் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வனாந்தரம். அவர் எப்போ கோபம் கொள்ளுகிறார்? விசுவாசத்தில் குறை விடும்போது. நன்றா தெரிந்து கொள்ளும். ஏன்னா விசுவாசத்தை அறிக்கை செய்த 2 பேரும் போவார்கள் என்று அப்பவுமே தீர்ப்பு கொடுத்து விட்டார். ஆனா விசுவாசத்திலே குறைபட்டு மக்களுடைய இருதயத்தை கரை செய்த. இன்றைக்கு உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நீ விசுவாசி என்று சொல்லுகிறாய், மற்றொரு விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறாயா? மற்றொரு விசுவாசத்தை சீர்குலைத்து விடுகிறாயா? இது கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா பாருங்க, நாம் கூட சிலருடைய விசுவாசத்தை இழக்க வைக்க முடியாது செய்து விடுறோம். நல்ல விசுவாசத்துல இருப்பாங்க, நம்ம என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி அப்படி விசுவாசத்தை சீர்குலைத்து விடும். அப்பொழுது கர்த்தர் கோபம் அடைகிறார். அப்போ மற்றவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். நம்முடைய விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாய் மாற வேண்டும். விசுவாசத்தில் குறையும் பொழுது கர்த்தருடைய கோபம். அதனால்தான் மனுஷகுமாரன் தேவகுமாரனாய் கடைசி நாளில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம் இல்லை என்றால் அவர் கோபம் கொண்டு நியாய தீர்ப்பு நாளிலே நம்மை அக்கினியில் தள்ளிவிடுவார். அதுதான் அது அர்த்தம். அதனால்தான் மனுஷகுமாரன் வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பாரோ. நியாய தீர்ப்புக்கு விசுவாசமும் ஒரு கிரியையாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாசத்தில் உறுதியாய் இருப்போம். விசுவாசத்தில் அலக்களிக்கப்படும் பொழுது அவிசுவாசம் கொண்டு விசுவாசத்தில் இருக்க மற்றவர்களையும் இழுத்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய கோபம் வரும். அதனால் நமக்கு பலன் வனாந்தரம். அப்ப சில வனாந்தரமான வாழ்க்கைக்கு நம்முடைய விசுவாசமும் ஒரு காரணமா இருக்கிறது. இன்னொரு காரணத்தையும் சொல்லுகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 8:29. லூக்கா 8:29. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தோம். கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் பிசாசினால் ஒரு மனிதனுக்குள் பொல்லாத ஆவி வருமானால், அது ஏவப்பட்டு வருதோ அல்லது அது தானா வருதோ, எப்படியோ ஒரு மனுஷனை பலவீனப்படும் போதுதான் ஒருத்தர் பலவான் நம்ம மேற்கொள்ள முடியும். நாம ஸ்ட்ராங்கா இருந்தா ஒருத்தர் நம்மளை அடிக்க முடியுமா? நம்ம காஸ்டிஷா இருந்தா ஒருத்தர் நம்ம பிக் பாயிண்ட் அடிக்க முடியுமா? நம்ம அசந்த நேரம் தான் திருடம் வருவான். ஆக இந்த பொல்லாங்கன் என்ன செய்கிறான்? அங்கே அவனை வனாந்தரத்துக்கு அழைத்து போகிறான். வீட்டுக்காரங்க பாக்குறாங்க, ஐயோ பையனுக்குள்ள ஏதோ ஒரு பொல்லாத ஆவி வந்து விட்டது, பிள்ளை வெளியே எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி கட்டி போடுறாங்க, அடைச்சு பாக்குறாங்க. ஆனா அதையெல்லாம் கட்டுகளை அவிழ்த்து விட்டு முறித்து விட்டு கதவுகளை உடைத்து கொண்டு வஸ்திரத்தை கிழித்து நிர்வாணமாய் அவன் வனாந்தரத்துக்கு ஓடிவான். அப்ப பிசாசு ஒரு மனுஷனை வனாந்தரத்துக்கு கொண்டு போய்விடும். நீ பாருங்க, இன்னைக்கு நிறைய டெசர்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லயோ பொது இடங்களிலே பாருங்கள், சிலர் வஸ்திரங்கள் சரியில்லாதபடி பரட்டத்தலையோடு முணுமுணுத்து கொண்டு புலம்பிக் கொண்டு பசி தூக்கம் எதுவும் இல்லாதபடி அவர்கள் வாழ்க்கை பாருங்க. ஒரு மிருகம் கூட ஒரு ஒழுங்காய் இருக்கும், ஆனால் இவர்கள் ஒழுங்கீனமாய் ஒரு விகற்பமாய் அருவருப்பாய் காணப்படுவார்கள்.
நாம் அவரை நினைத்து அவன் தலைவீதி இப்படி அலைதான் சொல்லுவோம். ஆனால் அந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த மகனுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. நீங்க வாங்கி கொடுத்தா அவன் பாட்டு சாப்பிடுவான், எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்கு பசி அடங்காது. ஆனால் அப்படி சுவிசேஷத்தை சொல்லி ஒண்ணெல்லாம் பெரிய காரியத்தை செய்து விட முடியாது. அவனுக்கு அந்த புத்தி இருக்கு. அது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கடிந்துபடும். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவன்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லல, மனம் திரும்பு, அதான் அவனை கூப்பிட்டு அவன் மேல கையை வச்சலன்னு சொல்லல. அவனை பார்க்கிறார், பிரேத குழிகளிடையில வனாந்திரத்துல தனித்து நிற்கிறான். 2 ஊருக்கு நடுவுல ஒரு இடத்துல நிக்கிறான். வனாந்திரத்துல பிரேத குழி, ஏன்னா மனுஷர்கள் விரும்பாத இடம் பிரேத குழி. அந்த இடத்துல அவன் நிக்கிறான். இவர் பார்த்தார், மனதுருகுகிறார். அது அவனுக்குள்ளா இருந்தது பொல்லாத ஆவி என்பதை அறிந்து, அது அவருக்கு அந்த கிருபை இருந்தது. அதனால கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டது யாருக்கும் தெரியாது, கூட வந்த சீஷர்களுக்கு தெரியாது. ஆனா அவன் சொல்லுகிறான், காலத்துக்கு முன்னே என்னை ஏன் வேதனைப்படுத்தி வந்து தேவகுமாரனே, காலத்துக்கு முன்னே என்னை ஏன் சொல்லுகிற எனக்கு அநேகர் இருக்கிறார்கள். லேகியோன் என்றால் 6000 என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார். ஒரு பேயே தாங்க முடியாது, 6000 பேய். பாருங்க, வனாந்திரம். இன்னைக்கு வீதிகளில் யாரையாவது பார்ப்பார்களானா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், தயவு செய்து அந்த இடத்துல நின்று அந்த பெண்ணோ ஆணோ அதை அப்படி உற்று பார்த்து, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் இருதயத்துக்குள் ஒரு கடிந்த ஒரு ஜெபத்தை எடுத்து போயிரு. அவன் நேர கரங்களை நீட்டி அவனை உற்று பார்த்து செய்துவிட்டு போங்க. அவர்களை ஆவி அலக்களிக்கப்படும், அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். நாம் இதை செய்கிறோமா? ஏதோ கட்டவிழ்க்கிற முகாம்கள், அந்த கிருபை பெற்ற ஊழியர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட நாளை வைக்கும்போது இழுத்து கொண்டு வருகிறார்கள், தூக்கி கொண்டு வருகிறார்கள். இல்லை, ஆனா வழியில் நாம் இப்படி எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அவர்கள் நாம் விடுதலை பெறுகிறார்கள், விடுதலை பெற்று என்ன நிலைமையில் இருக்க நமக்கு தெரிய வேண்டாம், தெரியாதுதான். ஆனால் இன்றைக்கு அப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் சமீபத்தில் நாகர்கோயிலுக்கு கன்வென்ஷன் போயிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் ஒரு நல்ல நற்கிரியை செய்கிறார். ஊழியம் ஒரு பக்கம், நற்கிரியைகளை செய்கிறார். அது ஆச்சரியமா இருந்தது. கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், அனாதைகள், ஊரார் தள்ளப்பட்டவர்களை அழைத்து வந்து அவர்களை ஒரு பெரிய வீடு எடுத்து அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து போஷித்து பாதுகாத்து வருகிறார். அதாவது பிள்ளைகள் இருந்து கைவிடப்பட்டவர்கள் யாரும் இருந்து கவனிப்பார்ட்டு தெரியல. அப்பொழுது அங்கே செல்வி என்ற ஒரு சகோதரி, அவள் தான் எனக்கு 4 நாட்களும் ஆகாரம் கொடுத்தார். மிக சிறப்பான ஆகாரம், விருந்தோம்பல், அவ்வளவு சிறப்பாய் என்னை பராமரித்தார். அப்போ நான் அந்த பாஸ்டர்கிட்ட பேசிக்கொண்டு அப்படியே வரும்போது, ஐயா அந்த சகோதரி யார் இவ்வளவு டேஸ்டா குழம்புலாம் வைக்கிறாங்க, மீன் குழம்புலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கு, இவ்வளவு சிறப்பா இருக்கு, எல்லாரையும் அவங்க விசாரிக்கிறாங்க, இங்க உள்ள அவங்க ஆர்ஃபனேஜில் உள்ள பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு தாய் போல இருக்கிறாங்களேன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், ஐயா அவர்களுக்கு நிறைய ஆசைகள் உண்டு, அவர்களுக்கு ஒரு கணவன் உண்டு, பிள்ளை உண்டு, சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிள்ளைக்கு மாந்திரிகம், சூரியம், அது கன்னியாகுமரி மாவட்டத்துல ரொம்ப சகஜம் செய்து அவளை பைத்தியமாக மாற்றி விட்டார்கள். அவை கணவன் வேறு திருமணம் செய்து கொண்டான், பெத்த பிள்ளையை அவன் எடுத்துக்கொண்டான். இவள் தெரு வீதிகளிலே குப்பை குளங்கள் மத்தியிலே பைத்தியக்காரி போல அவலமான நிலைமையில இருந்த. அப்போ நான் அந்த கிராமத்துல ஊழியம் செய்து கொண்டு போகும்போது ஜெபித்து கொண்டு ஆவியன் என்னோடு பேசினார். அந்த மகளை நீ எடுத்து பராமரி என்று ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். நான் எப்படி அவர்களை அழைத்து ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வந்தால் ஊரார் என்ன சொல்லுவார்கள்? என்னுடைய மனைவி, என் குடும்பத்தார், இன்னும் சில விசுவாசிகளோடு சென்று அந்த மகளை அப்படியே கொண்டு வந்து அவளை நாங்கள் இப்போ இருக்கிற இந்த இடத்துல வைத்து அவளை குளிப்பாட்டி சீராட்டி அவளுக்கு வஸ்திரங்களை கொடுத்து ஆலயத்தில் கொண்டு வைத்தோம். 1 நாள், 2 நாள், 3 நாட்கள், கிட்டத்தட்ட 21 நாட்கள் நாங்கள் கூடி ஜெபித்தோம். இந்த ஜெபத்தின் பலன், இந்த மகளுக்குள்ளாய் இருந்த பொல்லாதாவி எல்லாம் நீங்கிட்டு, அப்படியே சாபக்கட்டுகள் நீங்கிட்டு அவள் தெளிந்த புத்தியாக மாறினான். லேகியனுடைய சரித்திரம், அந்த உண்மை சம்பவம் எப்படி இன்றைக்கும் நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு அந்த மகள் எல்லாம் தெளிந்து எல்லா காரியங்களும் வந்து இன்னைக்கு அவள் கணவன் பிள்ளை எல்லாம் வேற இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இவள் கைவிடப்பட்டவள்,
திருப்பி போய் அவர்கள் வாழ்க்கையை கெடுக்க விரும்பவில்லை. எல்லா சுய புத்தி தெளிவு எல்லாம் வந்தது. ஆனால் அவர் சொன்னால், எனக்கு இந்த வாழ்வை கொடுத்த இயேசுவுக்கு ஜீவனெல்லாம் நான் பணிவிடை செய்வேன், நான் ஒரு வேலைக்காரியா இங்கே இருப்பேன் என்று சொல்லி இந்த சபையிலே இருந்து அந்த முதியவர்களுக்காக பராமரிப்பதும் மருந்து கொடுப்பதும் எல்லாம் மெடிசன் அழகா கொடுப்பாங்க. நேரத்துக்கு பெரியவங்களுக்கு சில பிபி சுகர் இருக்கும், யார் யாருக்கு என்ன டீ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எல்லாவற்றையும் பராமரித்து ஒரு ஆதரவாய் அந்த சபை. அந்த பேரு செல்வி, ஜீவனுள்ள சாட்சி. நான் நேரில் கண்டது. கரெக்டா 1 மாசம் தான் ஆகுது. பாருங்க, நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஆனா இந்த கரிசனம் நமக்குள்ள இருக்கா? நாம உண்டு ஏனோ உண்டுன்னு போறோம். வழியில் எத்தனை வழிபோக்கில் எத்தனை சமாரியான்கள், எத்தனை பேர் இன்னைக்கு குற்றுண்டு கிடக்கிறார்கள். ஒரு நல்ல சமாரியான் தானே அவரை தூக்கினார். இன்னைக்கு நீங்கள் தான் லேவியனும் ஆசிரியனுமாய் வழியை பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். குறைந்தபட்சம் அப்படி பார்ப்பவர்களுக்காக பரிதவியுங்கள். பரிதாபம் கொண்டு அவர்களுக்கு ஒரு பண்ணையோ ரொட்டியோ வாங்கி கொடுப்பதில் திருப்தி அடைந்து விடாதீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களுக்கு அறிக்கை செய்யுங்கள். நிச்சய கர்த்தர் கட்டளை அவிழ்ப்பார். நிச்சய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, அப்ப பிசாசினாலும் வனாந்தரம் வருகிறது. வீட்டை விட்டு வஸ்திரங்களை கிழிந்து இன்றைக்கு அதை பார்க்கிறோம். அதே போல ஆவியான், இப்ப நான் பார்த்தோம் சாத்தானால் வனாந்தரம், இப்ப பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரம். இது என்ன சோதனை வருத? வேதத்துல இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மார்க் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது எல்லாமே ஒரே சம்பவம் தான். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானல் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டார். இப்ப லூக்கா 4:1 வாசிங்க, அது மிக அழகா இருக்கும். லூக்கா 4 சம்பவம் எல்லாம் ஒண்ணுதான். லூக்கா 4:1 எல்லாம் மிக அழகா இருக்கும். லூக்கா 4:1, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போவார். பாருங்க, அப்ப சில நேரம் நம்ம உலகத்துல இருக்கிறோம், ஆசா பாசங்கள் கேளிக்கைகள் எல்லாம் இருந்தது. ஆனா ஆவியான நமக்குள் வந்த பிறகு அவர் இந்த உலகத்தின் விஷயங்களை நம்மை பிரிப்பார், நம்மை தனிமைப்படுத்துவார். மகனே, இந்த கேளிக்கை வேண்டாம், இந்த வேடிக்கை வேண்டாம், நீ என்னோட ஐக்கியப்படு, என்னோட ஜெபம் பண்ணு, வேத வாசி, என் சிந்தனை கொண்டு வரு, அந்த வசனங்களை தியானித்து கொண்டு வரு. இப்படி நம்மை உலகத்தில் இருந்து நம்மை வேறு பிரிப்பார். அதான் வனாந்தரம். ஆனா அது நல்லது, அது சிறப்பானது. அப்போ பொல்லாத ஆவியை அழிக்கும்படியே பிரேத குழிகள்கிட்ட கொண்டு போகிறது. நான் பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துல கொண்டு போய் நம்ம தேவனோடு நெருங்குவதற்கு நம்மை புடமிடுது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சில சோதனைகள் என்று சொல்லுகிறீர்களே, இது நாம் தேவனோடு இன்னும் நெருங்கி ஜீவிப்பதற்கான ஒரு அக்னி பரீட்சை, ஒரு சோதனை. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம், விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படும் என்று வேதத்திலே சொல்லப்படும். ஆகவே இது கர்த்தரே இன்றைக்கு நமக்கு இதை அனுமதித்திருக்கிறார். இந்த வனாந்தரத்தில் நம்மை சீர்தூக்கி பார்த்து எந்தெந்த இடத்துல கிளை நறுக்க வேண்டுமோ நறுக்கி இன்னும் தேவனோடு கிட்டி சேருவதற்கு நாம் முயற்சி. அப்ப இப்படிப்பட்ட வனாந்தரத்தின் வாழ்க்கையில வேதனை தான் இருக்கு. ஆனா கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை கைவிடவில்லை. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். சில விளக்கங்களை மட்டும் கொடுக்கிறார். எப்படி கைவிடவில்லை? வனாந்தரம் என்றால் வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாத ஒரு இடம். அதை பயிர் செய்ய முடியாது, வீடு கட்ட முடியாது, தண்ணீர் கிடைக்காது. இப்படிப்பட்டதுதான் வனாந்தரம். நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு 3 காரியம் மிக மிக அவசியம். ஒன்று உணவு, அடுத்தது மானங்காக்க உடை, அடுத்து நாம் இரவுக்கு பாதுகாக்கப்பட ஒரு வீடு. அப்போ இந்த 3ம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக 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 அவசியம். அதனால்தான் கர்த்தர் வாக்குறுதம் கொடுப்பது, கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு வீட்டை கட்டி தருகிறார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், நமக்கு ஆடைகளை வஸ்திரங்களை நம்மை உடுத்து வைக்கிற தேவன். ஏன்னா அது ஒரு உதாரணமே சொல்லுகிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், வண்ணத்து பூச்சிகளை பாருங்கள், அவைகளை நான் உடுத்து வைக்கிற தேவன் அல்லவா என்றாலும் சொன்னார் அல்லவா. உணவு, உடை, வீடு. இந்த வனாந்தரத்துல இது சாத்தியமா? இம்பாசிபிள். வனாந்தரத்துல சாத்தியமே
அல்ல. ஆனால் வனாந்தரமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு உணவை தருகிறார். இதற்கு ஆதாரம் தான் அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு அந்த கானானுக்கு நடத்தும் போது இவர்கள் விவசாயம் பண்ணவில்லை, கையில எந்த பொருளையும் கொண்டு போகவில்லை, சமைப்பதற்கான அரிசி பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனா மூட்டை மூட்டையா அரிசியோ கோதுமையோ பார்லியோ கொண்டு போகல. போற இடத்துல வெள்ளாமையும் இல்லை, ஆற்று தண்ணீரும் இல்லை. எப்படி சமைப்பது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை வைத்து எதை புசிப்பது? வெட்ட வெளி. கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார். அல்லேலூயா. பாருங்க, பூமியில அவளுக்கு ஒண்ணும் கிடைக்காதுன்னு தெரியும். ஆனா வானத்தை திறந்து தேவர்கள் தேவ தூதர்கள் உண்ணுகிற அப்பத்தை கொடுத்தார். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு வனாந்தரம் வருதுன்னு சொன்னானே, இந்த வனாந்தரத்துல தான் கர்த்தர் நம்மோடு கூட நம்மை போஷிப்பார், நம்மோடு கூட பேசுவார். எப்படி என்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்களே. இப்போ வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்பட்டது, புசித்தார்கள். இப்போ அதே 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் சித்தத்தின்படி அல்ல, அதே 33. ஆமா, 6:33 வாசாச்சு. 31 வாசாச்சா? 33. வனாந்திரத்தில் இருந்து இறங்கி உலகத்து ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார்கள். தேவன் அப்ப அந்த அப்பம் எது? மன்னா. தேவன் அருளின அப்போ இப்ப வந்து வாசிக்க 6:58. யோவான் 6:58. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அப்போ அன்றைக்கு சரீரத்துக்கு தேவையான அப்பத்தை வனாந்திரத்துல இம்பாசிபிள், சாதிக்க முடியாத இடத்துல அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். அதனால் அவர்கள் சரீரத்தில் பிழைத்தார்கள், ஆனால் மாண்டார்கள். ஆவியிலே, அவர்கள் ஆத்மாவிலே மாண்டார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. இன்றைக்கு நமக்கு வானத்திலிருந்து மன்னா கிடைக்கிறது. அந்த மன்னாவுடைய பேர் என்னது? ஜீவ அப்பம், பிற்கப்பட்ட அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சரி, அப்பம் இருக்கு. அப்பம் செமித்து ரத்தமாய் மாற வேண்டும் என்றால் அதுக்கு தண்ணீர் தேவை. சும்மா வெறுமையா ஆகாரத்தை சாப்பிட்டா உடம்பு ஏற்றுக்கொள்ள, அதுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தேவை. அப்போ இந்த தண்ணீர் என்ன? இப்போ வனாந்திரத்துல ஆறுகள் கிடையாது, நீரூற்றுகள் கிடையாது, ஓடைகள் கிடையாது, மலைகள் கிடையாது. மலைகள் இருந்தால் தான் தண்ணீர் வரும். மழை இல்லாத ஒரு வனாந்தரம், டெசர்ட். அப்படிப்பட்ட இடத்துல இவர் என்ன செய்கிறார்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். அப்ப அந்த கன்மலையின் மேல் நான் நிற்பேன். அந்த கன்மலை அடி, தண்ணீர் வரும். இப்ப நமக்காக கன்மலையில அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒரு பெயர் உண்டு. 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற அந்த ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை. அப்ப அன்னைக்கு அடிக்கப்பட்ட கன்மலை எது? கிறிஸ்து. அவர் தான் தண்ணீர் கொடுத்திருக்கிறார். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வறண்டு போயிருக்கிற நமக்கு அப்பத்தை மாத்திரமல்ல, தண்ணீரையும் தருகிறார். அதனால்தான் யோவான் 4:14 வாசிக்கலாம். யோவான் 4:14 ஒரு விளக்கம் இருக்கு. யோவான் 4:14. .
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்ற. அப்ப நம்ம பார்க்கிறோம், ஜீவ அப்பமும் அவர்தான், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் அவர்தான், வானத்திலிருந்து இறங்கின ஜீவ தண்ணீரும் அவர்தான். ஆனால் அன்றைக்கு வனாந்திரத்துல வந்த மக்களுக்கு அப்பமும் கொடுக்கப்பட்டது, தண்ணீரும் கிடைத்தது. ஆனால் புசித்தவர்கள் மரித்தார்கள், கானானுக்குள் போகவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு கர்த்தரை கோபம் மூட்டினார்கள். ஆனா இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்ற அப்பம், பிற்கப்பட்ட அந்த ஜீவ அப்பம், அவருடைய சிந்தின அந்த ரத்தம் என்ற ஜீவ தண்ணீர், இதுதான் என் ரத்தத்திலும் மாம்சத்திலுமாகிய புது உடன்படிக்கையாகிய என் சரீரம் ரத்தமுமாய் இருக்கிற, இதை பானம் பண்ணுகிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு வனாந்திரம் தான். ஆனா வனாந்திரத்துல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ற ஜீவ அப்பம், புசிப்பதற்கு அப்பம் இருக்கிறது, பருகுவதற்கு தாகம் தீர்க்க தண்ணீர் இருக்கிறது. அவை சோர்ந்து போகாதீங்க. அற்புதம் நடக்கலையே, அதிசயம் நடக்கலையே, நாம் விரும்பின மாம்சத்துக்குரிய காரியம் கிடைக்கலையே, எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலையேன்னு சோர்ந்து போகாதீங்க. ஆனா கர்த்தர் அந்த ஞான கர்மலை உங்களோடு கூட இருக்கிறார், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் உங்களோடு கூட இருக்கிறது. இதனால் நீங்கள் வனாந்திர வாழ்க்கையை ஜெயிக்க முடியும், நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இப்போ வனாந்திரத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நடத்தினாலும், அவர் தன் ஜீவப்பம் என்ற வார்த்தையினாலும், ஜீவ தண்ணீர் என்ற ரத்தத்தினாலும், நீங்கள் பசியினால் வருத்த விடாதபடி, தாகத்தினால் துவண்டு விடாதபடி அவர் உங்களை காத்து வருகிறார். இன்றைக்கு நாம் ஆவியிலும் சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் என்ன? அந்த ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும். இப்போ அந்த வனாந்திரத்தில் இருக்கிற உங்களுக்கு அவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை பாருங்களேன். ஏன்னா வனாந்திரத்தை கடந்து போனால்தான் அங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான். இப்போ அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்களேன், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 17 வரைக்கும் வாசிக்கலாம். ஏசாயா 41:17 20. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரக்கலைகளையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து பாருங்க. அழகா வாக்குத்தத்தம். இதுதான் இன்னைக்கு வாக்குத்தத்தம். இன்னைக்கு ஒரு உலக வாழ்க்கையில் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வனாந்திரத்தின் ஊடாக இருக்கலாம். ஆனா அந்த வனாந்திரத்துல அவர் நீரூற்றை ஏற்படுத்துகிறார், ஆறுகளை உண்டு பண்ணுகிறார், பள்ளத்தாக்களை ஏற்படுத்துகிறார், கேதுரு மரம், சீத்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம் எல்லாத்தையும் நாட்டுகிறார். அது உங்களுக்கு பலம் கொடுக்கிறது. ஒலிவ மரத்துல எண்ணெய் இருக்கும், மருந்துக்கான கனி இருக்கும், எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நீ வனாந்திரத்தில் இருக்கிறாயா? கர்த்தர் மேல் விசுவாசமாய் இந்த வனாந்திரத்தை ஆவியானவர் என்னை கொண்டு வந்து நடத்தி இருக்கிறார். என்னில் சீர்பட வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கிறது என்று அலசி ஆராய்ந்து இன்னைக்கு தேவனிடத்துல உன்னை ஒப்பு கொடுத்து பார். உன் வனாந்திரம் செழிப்பாய் மாறும். வனாந்திரத்தை, பாலைவனத்தை செழிப்பா மாற்றுவதுதான் ஆச்சரியம். ஒரு ஃபெர்டைல் ஏரியாவை, ஒரு நல்ல நீர்ப்பரப்பு உள்ள பகுதியை, செழிப்பான ஒரு பகுதியை செழுமையாக்குவது சாதாரண காரியம். ஆனால் வனாந்திரத்தை செழிப்பாக்குவது என்பது ஆச்சரியமான ஒரு காரியம். கர்த்தர் இன்னைக்கு அதை உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்போ உணவு, இங்க பார்க்கிறோம், உணவுக்கான காரியங்கள். உணவு என்பதால் கர்த்தருடைய வார்த்தை, அதுக்கான
தாகத்தை தீர்வது ஜீவ தண்ணீர். அடுத்தது உடை. மனுஷனுக்கு உடை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வனாந்தரத்துல கிளைமேட் வித்தியாசமா இருக்கும், எக்ஸ்ட்ரீமா இருக்கும். கடும் கோடையும் இருக்கும், கடும் குளிரும் இருக்கும். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப இந்த உடைக்கு எங்கே போவார்கள்? அங்கே பருத்தி விதைக்கவில்லை, இம்போர்ட் பண்ணி செய்ய முடியாது, நெசவு தொழில் கிடையாது. இவளுக்கு வஸ்திரம் பாருங்க, ஆச்சரியமான ஒரு காரியம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது 20 வயசுல வந்தாங்கன்னா அதை கடக்கும்போது 60 வயசு ஆயிரும். அப்ப அவங்க வஸ்திரம் எங்க போய் துவைச்சாங்க? பழசாகவில்லை, வஸ்திரம் கிழிந்து போகவில்லை, ஒளி மங்கவில்லை. அவர்களோடு கூட சேர்ந்து அந்த வஸ்திரம் வளர்ந்துருக்கிறது. இப்போ 30 வயசுல 40 இன்ச்சுன்னா 35 வயசுல 42 44 இன்ச் ஆகும். இப்போ ட்ரெஸ்ஸும் சேர்ந்து வளர்ந்துருக்கு. இந்த அதிசயத்தெல்லாம் நம்ம உணராம இருக்கிறோம். பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான செயல். வனாந்திரத்துல இருக்காங்க, வஸ்திரம் பழசாகல, வஸ்திரம் கிழிஞ்சு போகல. அதே நேரத்துல வஸ்திரத்தை வாங்குறதுக்கு அங்க வழியும் கிடையாது. ஆனா அவர்களுக்குள்ள அந்த கிடைத்த அந்த வஸ்திரங்கள் அப்படியே அவர்களோடு கூட புதுமையாய் காணப்பட்டது. அப்ப இது எதை குறிக்கிறது? வஸ்திரம் என்றால் மானத்தை காப்பது. வஸ்திரங்கள் ஒரு கனத்துக்குரிய அடையாளம். வஸ்திரங்கள் சில நிகழ்வுகளை வெளிப்படுத்தும். சில யூனிஃபார்ம் அவர்கள் செய்கிற பணியை அது எடுத்து காட்டும். வஸ்திரத்துக்கு அது ஒரு ஐடென்டிபிகேஷன், ஸ்டேட்டஸ், சிம்பிள், இப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்ல முடியும். இப்போ வஸ்திரம் நமக்கு வேண்டும். ஏன்னால் முதலாக மனிதன் நிர்வாணமாயிருந்தான், கர்த்தருடைய மகிமை அவனை மூடி இருந்தது. அவன் பாவம் செய்து வெளியே போகும்போது அவன் அத்தியிலேயே தான் தரித்திருந்தான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? தோல் உடையை அவனுக்கு கொடுத்தாராம். மிருகத்தின் தோலின் உடையை அவனுக்கு கொடுத்தார். அப்ப தோலுடை தரிக்கப்பட்ட மனுஷனுக்கு இப்ப ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கும்படியாய் தேவாட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவருடைய வஸ்திரம் உரியப்பட்டு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு டெல்லி போன்ற வட மாநிலங்களுக்கு சென்று பாருங்கள். அங்கே கடுமையான கோடை இருக்கும், கடுமையான வெயில் இருக்கும், பிறகு அதற்கு கடுமையான குளிர் இருக்கும். அங்கே உள்ளவர்கள் பொதுவாக என்ன செய்வார்கள்? நான் என் உறவினர் வீட்டுக்கு போகும்போது அந்த குளிர் ஆரம்பிக்கிற காலம், அப்போ அவள் சொன்ன காரியம், அதான் வின்டர் சம்மர் முடிந்து விட்டது. ஆக நாங்கள் சம்மர் குளோத்திங் என்று வைத்திருப்போம். அதையெல்லாம் பேக் பண்ணி ட்ரக் பெட்டியில் வச்சு தூக்கி பரங்களா வச்சிருவோம். ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்ச பிறகுதான் அதெல்லாம் தேவை இருக்கும். இப்போ மேல இருக்கிற பரன்ல இருந்து வின்டர் குளோத்திங்கை எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ சம்மருக்கு சம்மர் குளோத்திங், வின்டருக்கு வின்டர் குளோத்திங். ஏன்னா அப்படி இருந்தாலும் அங்கே முடியும். நமக்கு இங்க எப்பவும் சம்மர் தான், அதனால ஒரே ட்ரெஸ்ல போயிடுறோம், துவைச்சு காய போட்டுறோம். ஆனா அங்க அப்படி முடியாது. சம்மர் குளோத்திங், வின்டர் குளோத்திங். சம்மருக்கான ஆடை, குளிருக்கான ஆடை. ஆனா இப்போ அது இல்லை என்றால் அவள் ஜீவனுக்கு கேடு. சன்ஸ்ட்ரோக் வந்துவிடும், இல்லை என்றால் குளிரினால் மரணம் வரும். ரெண்டுலையும் அங்கே மறிப்பார்கள். வெயிலினாலும் மரணம் ஏற்படும், குளிரினாலும் மரணம் ஏற்படும், சரியான ஆடை இல்லாததினால். அப்போ இன்றைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இன்றைக்கு பாவம் மேற்கொண்டால் நம்மை மறிக்க வைத்து விடும். நம்முடைய சரீரத்தை மாத்திரம் அல்ல, ஆத்துமாவையும் அது அடித்து விடும். ஆகவேத்தான் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 40 யாத்திராகமம் 40 அதிகாரம் 38 வசனம். யாத்திராகமம் 40 அதிகாரம் 38 வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் எல்லா கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. நான் சொன்னேன் அவங்க வஸ்திரம் பழசாகல, மகிமை இறங்கலன்னு சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பகலில் மேகஸ்தம்பம், அழுக்கே படாது, வேர்க்கவே இருக்காது. அப்ப பகலில் மேகஸ்தம்பம், இரவில் குளிருக்காக அக்னி ஸ்தம்பம். பாருங்க, அற்புதமா நேச்சுரல் ஆண்டவரே அந்த வஸ்திரத்தை கொடுத்தார். பகலில் வெயில பாதுகாப்பதற்கு மேகஸ்தம்பம், இரவில் பாதுகாப்பதற்கு அக்னி ஸ்தம்பம். இந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் என்பது எதை குறிக்கிறது?
மத்தேயு 3:11. மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கென்று மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்போ 1 கொரிந்தியர் 10:2 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:2. 1 கொரிந்தியர் 10:2. எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் பண்ணப்பட்டார்கள். ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார். அப்ப அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் என்பது ஞானஸ்நானத்தையும் அக்னியின் அபிஷேகத்தையும் குறிக்கிறது. அப்ப ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தருகிறார். அது அசுசியாகாமல் இருக்கிறதற்கு மேகஸ்தம்பம் ஞானஸ்நானம், அடுத்தது பரிசுத்தாவின் அபிஷேகம், இந்த ரெண்டும் வேணும். அப்ப எனக்கு அருமையான தேவச்சானம். அப்ப இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், அடுத்தது ஞானஸ்நானம், அடுத்தது பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பிதா விரும்பின காரியம். ஞானஸ்நானம் தேவ நீதி. ரட்சிப்பு கர்த்தருடைய. ரட்சிப்பின் வஸ்திரம் தேவனுடைய. பாருங்க, ஒன்னா வருதா? ரட்சிப்புக்கு அடுத்தது ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம். பேதுரு பிரசங்கம் என்ன சொன்னா? நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள், பரிசுத்த அபிஷேகத்தை பெறுங்கள். அதைத்தானே சொன்னா. அதான புதிய ஏற்பாட்டு சபை. அவனை நீ ரட்சிப்போடு நின்று விடக்கூடாது. தேவன் முழுக்கினால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்முடைய வஸ்திரம் பழசாகாது. இந்த பாவ உலகத்துல இந்த வஸ்திரம் நமக்கு கனத்தை கொடுக்கும், பாதுகாப்பை கொடுக்கும். நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா கெட்டு போகாதபடி அது நம்மை பாதுகாக்கும். அந்த மேகஸ்தமம் அக்னிஸ்தமம் என்பது ஞானஸ்நானத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் கொடுக்கிறது. அன்னைக்கு மேகஸ்தமம் அக்னிஸ்தமம் தான் அந்த இஸ்ரவேலருடைய எபிரேயருடைய வஸ்திரம் பழசாகாதபடி கிழிந்து போகாதபடி பாதுகாத்திருக்கிறது. இன்றைக்கும் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாக்க ஞானஸ்நானம் பெறுவீர்கள், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நேர்த்தார். இதுதான் ஒரு மனிதனுக்கு கனத்தையும் மேன்மையும் கொடுத்து கிறிஸ்துவுக்கு அடையாளத்தையும் கொடுக்கிறது. சரி, கடைசியாக வீடு, உணவு, உடை, வீடு என்று சொன்ன வீடு ஒரு ப்ரொடெக்ஷன், நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. இந்த ஜனங்களோ வனாந்தரத்தில் இருந்தார்கள். வனாந்தரத்துல வல்லூர்கள் இருக்கும், விஷ பூச்சிகள் இருக்கும், விஷ ஜந்துக்கள். வனாந்தரத்துல கொடிய பாம்புகள் இருக்கும், ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா கொடியதா இருக்கும். விஷ முள்ளுகள் இருக்கும், பேய் கொமுட்டி காய்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வனாந்தரத்துல இருக்கிறது. எல்லாமே ஆட்கொள்ளி காரியங்கள் தான். அங்க வாழ்கிற மிருகங்களும் பூச்சி இனங்கள் அல்லது எந்த இனமா இருந்தாலும், உயிரினங்கள் எதுவா இருந்தாலும் அது ஆட்களை கொல்லுகிற விஷத்தன்மை படைத்ததாய் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வனாந்தரத்தில் நம்மை பாதுகாக்க ஒரு வீடு. அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கூடாரங்களிலே இருந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பிறகு வனாந்திரத்திலே கூடாரமாய் இருந்தார்கள். அங்கே உடன்படிக்கை பெட்டி புறப்பட ஆரம்பித்து விட்டால் இவர்களும் தங்கள் பிரயாணத்தை பாளையத்தை விட்டு புறப்படுவார்கள். அப்போ ஒரு கூடாரங்களில் தான் கூடாரவாசிகள் என்று சொல்லப்பட்டது. எப்போ யோசுவா காலத்துல காணியாட்சி பெற்று சுதந்திரங்களுக்குள் வந்தார்களோ அப்பொழுதுதான் வீடு வாசல்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அது வரைக்கும் அவர்கள் கூடாரவாசிகளாகத்தான் இருந்தார்கள். அப்போ இந்த வீடு என்பது, அன்றைக்கு அவர்களுக்கு வீடு இல்லை, ஆனா கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் எல்லாவற்றுக்கும் விலக்கி அவர்களை எப்படி பாதுகாத்தார் என்றால், சங்கீதம் 121:5 எல்லாம் தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 121:5 கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர்,
பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்துல நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உன்னை சேதப்படுத்துவதே இல்லை. ஹல்லேலூயா. அவன் பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்கிறார். அவர் தான் நிழலாய் இருக்கிறாராம். அவருடைய நிழல் தான் நம்ம என்ன செய்கிறது? பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அப்போ எனக்கு அருமையானவர்களை, வேறு திட்டமாய் சொல்லுகிறது அவருடைய நிழல். இன்னும் நல்ல விளக்கம் வேணும்னா சங்கீதம் 91:4-6. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நிழல், அவருடைய செட்டை, அவர் தான் நமக்கு ப்ரொடெக்ஷன். அவனுக்கு கட்டடம், மனிதனால் கட்டப்பட்ட, சிமெண்டினால் கட்டப்பட்ட காங்கிரீட் வீட்டுல பிளாட்ஸ்ல இருக்கிறோம். அது நமக்கு சேஃப்டி நினைக்கிறோம். இல்லவே இல்லை. ஆனா கர்த்தருடைய நிழலும் கர்த்தருடைய செட்டையும் தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாம் அசைக்க முடியாத கட்டடத்துல இருக்கிறோம். 50 அடி ஆழத்தில் போடப்பட்ட போடப்பட்ட காங்கிரீட் வீட்டுல இருக்கிறோம். இல்ல, அப்படி நம்பினீங்கன்னா அது ஒரு நாள் அழிந்து போகும். கர்த்தருடைய நிழலும் கர்த்தருடைய செட்டையும் தான் நமக்கு அதுதான் நமக்கு அடைக்கல். அப்போ வனாந்திரத்துல பாருங்க, வயல் இல்லை, சாப்பிட்டாங்க. வஸ்திரத்துக்கு வழி இல்லை, ஆனா ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து அக்கிரமத்தை வைத்து அவளை நடத்தினார். அதுபோல அவர்களுக்கு நிலையான வீடு இல்லை, ஆனா கர்த்தருடைய கரத்து நிழலும் செட்டை நிழலும் அவர்களை பாதுகாத்தது. அந்த தேவன்றைக்கு நம்ம இருக்கிறோம். ஒருவேளை நீங்க தனித்து விடப்பட்ட ஒரு வனாந்திரத்தின் அனுபவத்தோடு இருக்கலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட வனாந்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சம்பவத்தை நினைத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆவியானவர் உணர்த்துகிறார். சங்கீதம் 136:16 தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தினவரை துதியுங்கள். அப்ப இப்படிப்பட்ட வனாந்திரத்தை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அது வனாந்திரத்தினூட வாழ்ந்து கொண்டு போவர்களுக்கு. ஒருவேளை இப்படிப்பட்ட வனாந்திரம் வந்துவிடுமோ என்று பயப்படாதீர்கள். அது நேரிடாது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? என் மூதாதையர்களை, என் முன்னோர்களை கர்த்தர் வனாந்திரத்திலே நடத்தினார். என்னையும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த நடத்தினர், வனாந்திரத்தில் நடத்தினவரை நீங்கள் என்ன செய்யணும்? துதியுங்கள் என்று சொல்லலாம். இதைத்தான் நெகேமியா இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி அந்த ஜனங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் துதிகளோடும் கூட இந்த அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, காவியம் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வனாந்தரம் ஏன் வருகிறது? கர்த்தரை கோபம் முட்டினதால் வந்ததா? சிந்தித்து பாருங்கள். அல்லது உண்மையாக பிசாசினால் வந்ததா? அது தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் கர்த்தருடைய ஆவியானவரே நம்மை என்ன செய்கிறார்? வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். வனாந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தால் அது தன்னுடைய ஜனங்களை உணவுக்காக தண்ணீருக்காக இயங்க விடவில்லை. அவர் வஸ்திரத்துக்கு வழி இல்லாத சூழ்நிலையில் ரட்சிப்பின் வஸ்திரமாய் மேகஸ்தம் அக்கிரமமாய் இருந்து பாதுகாத்தார். கையினால் கட்டப்பட்ட நிலையான வீடு இல்லாதிருந்த போதும் அவர் தன்னுடைய செட்டை நிழலினாலும் கரத்தின் நிழலினாலும் தன் ஜனங்களை பாதுகாத்தார். அந்த தேவனை நாம் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது இருக்க வேண்டும். இந்த கிருபை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுங்கள். வனாந்தரத்தை எளிதாய் கடந்து கிருபையினால் நமக்கு சிங்காசனம் ஆயத்தமாயிருக்கிற கானானுக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அதனால தான் தாவீது எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். அவன் உண்மையாகவே வனாந்திரத்தில் இருந்தான். அப்பா, பர்சில்லா என்ற ஒரு மனுஷன் உதவி செய்ய வருகிறான். ஆனாலும் அவன் தனிமையில் இருந்தான், தனித்து இருந்தான். தேவன் அவனோடு கூட இருந்தேன். காலங்கள் வந்தது, மீண்டும் சிங்காசனத்திலே அவனை அமரச் செய்தேன். அதே தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வனாந்தரம். தாவீதுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு வனாந்தரம். அவன் ஏற்கனவே வனாந்தரத்திலே அலைந்தவன் தான். கர்த்தர் அவனை அபிஷேகித்த பிறகும்
ராஜாவாக மாறின பிறகு அவனுக்கு ஒரு வனாந்தரம் வந்தது. அங்கேதான் கர்த்தர் அவனை புடமிட்டு சுத்திகரித்து சுத்த பொன்னாய் மாற்றி மீண்டும் ராஜ்யபாரத்துல அமரச் செய்கிறார். இப்ப எனக்கு அருமையான தேவச்சன் எல்லாருடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை 40 நாட்கள் வனாந்தரத்தில் இருந்தான் தொடங்கினார். அதனால தான் வனாந்தரத்தின் ஊடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை குறித்து, அந்த உன் பாடுகள் வேதனை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அவர் நல்லா துதிப்போம், அவர் நல்லா ஸ்தோத்தரிப்போம். முறுமுறுக்க வேண்டாம், முணங்க வேண்டாம். ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே, நான் வாழ்ந்த காலங்கள் எப்படி எகிப்தில் இருந்தால் சரியா இருந்திருக்குமே, இப்படி என்னை வனாந்திரத்துல விட்டு விட்டாரே, நட்டாற்றில் விட்டு விட்டாரே என்று சொல்லி புலம்புவதை காட்டிலும் கர்த்தரை நல்லா துதிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி ராஜா. அப்பா, இன்னைக்கு வனாந்திரத்தில் நம்முடைய ஜனங்களை நடத்தின ஆகாரை நடத்தினீர் அப்பா, அதே போல எங்களையும் நடத்த வல்லவராய் இருக்கிறேன். ஒரு வனாந்திரத்தின் குழியிலே போடப்பட்டவன் மேல் அக்கறை கொண்டு அவனை எகிப்திலே அதிபதியாய் மாற்றினீரே, அதே தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். அந்த யோசேப்பின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி. 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆடு மாடுகளை மேய்த்தவனை ஜனங்களை நடத்த பயன்படுத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 80 வருடங்கள் அப்பா அவனுடைய வாழ்க்கையில 40 வருஷம் வனாந்திரம், 40 வருஷம் இன்னொரு வனாந்திரம். ஆனா முதல் வனாந்திரம் அவன் செய்த தவறுகளினால் வந்தது. ஆனா கர்த்தரை அறிந்த பிறகு 40 வருஷம் ஜனங்களை வனாந்திரம் நடத்தினான், அது மகிமையாய் நடத்தினான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜன், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வனாந்திரத்தினூடே கடந்து போனாலும் இந்த வனாந்திரத்தின் யாத்திரையின் முடிவிலே கானான் எங்களுக்கு இருக்கிறது என்ற நிச்சயத்தோடு இந்த வனாந்திரத்தை கடக்க எங்களுக்கு பலன் தாரும். உடைய கிருபை தான் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உடைய கிருபை அளவில்லாமல் இறங்கட்டும். அந்த கிருபையினாலே சிங்காசனத்தை ஸ்தாபித்தரலாம். இந்த கிருபையினாலே கானானுக்கு பிரவேசிக்க உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.